ஸோ லைவ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுங்களாம்ப்பா. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக நம்ம போகலாம்ல. ஸோ நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நம்ம முடிச்சிடலாம்ப்பா. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம 2 கிளாஸ் போட்டு கூட நம்ம இன்றைக்கி ஆல்மோஸ்ட் முடிச்சிருவோம். ஸோ டிசி மிஷின் இன்றைக்கி உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டேட்டாஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த டேட்டாஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன எக்ஸாம்ஸ் இல்லைனாலும் டிசி மிஷின்ஸ் கொஷின்ஸை 100% அட்டம் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ டிசி மிஷினில் ஆல்மோஸ்ட் ஒரு 10 கொஷின் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக 9 கொஷின் இல்லைனா 8 கொஷின் ஆச்சு நீங்கள் அட்டன் பண்ணிட முடியும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ஸும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்ருக்கோம். ஓகேயா? ஸோ நம்ம ஃபஸ்ட் இப்போ ஒரு கிளாஸு, அதுக்கப்புறமா நமக்கு இன்றைக்கி டைம் இருந்துச்சுன்னா கொஷின் டிஸ்கஷன் பண்ணலாம்ப்பா. ஸோ இதை கவர் பண்ண முடியலன்னா ஸோ 2 கிளாஸை நம்ம ஃபர்தராக ஸ்ட்ரெச்சாக நம்ம 2ஆக பிரித்து கூட ஸோ 1.5 hour 2 hours-ஆக 2 கிளாஸ் போட்டு கூட ஸோ 2 hours-ஆக 2 கிளாஸ் போட்டு கூட முடிச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா டிலே பண்ணாமல் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ், மை செல்ஃப் பிரவீன். ஸோ வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஃபார் இசிஇ ட்ரிபிள் ஆஸ்பரன்ஸ்க்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே நம்ம லைவ் கிளாஸஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம அப்பப்போயே உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நீங்கள் வந்து செல்ஃபாக படிக்கிறீங்கனாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கப்பா. we will guide you. ஓகேங்களா? செல்ஃபாக படிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன புக்ஸை யூஸ் பண்ணலாம், ஸோ அந்த திங்ஸ் எல்லாமே நம்ம உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறதுனாலும் நல்ல இன்ஸ்டியூட்டை பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்ஸ்டியூட் தான் இல்லை. ஸோ நீங்கள் வந்து அங்கே பிஃபோர் அங்கே ஜஸ்ட் பேசி உங்களுக்கு யார் ஹேண்டில் பண்ண போகிறாங்க, ஸோ உங்களோட டவுட்ஸை யார் கிளாரிஃபை பண்ண போகிறாங்க, ஸோ அடுத்ததாக அந்த மாதிரி பேசிக்காக உங்களோட சப்போர்ட் எப்படி இருக்கும்ன்றதை கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இன்ஸ்டியூட்டில் கிளாஸஸ் எப்போவுமே லைவ் கிளாஸஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஒரு வேளை உங்களால் லைவ் பார்க்க முடியல, நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதோட ரெக்கார்டர் செஷனை பின்னாடி பார்த்துக்க முடியும். ஸோ ஷெடியூல்ஸை ஷேர் பண்ணிடுவோம். ஸோ கோர்ஸோட வேலிடிட்டி, பிடிஎஃப் மெட்டீரியல் கிளாஸ் முடிஞ்சு, டெஸ்ட் சீரியஸ் அண்ட் தென் டிஸ்கஷன், வீக்லி டெஸ்ட்டு, ஸோ எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நம்மளோட ஷெடியூல். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஷெடியூல்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போது லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ மெஷின்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ மெஷின்ஸோட ஸ்பீட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டேன். பேசிக்காக இதோட இன்ட்ரோவும் நான் கொடுத்துருந்தேன். கரெக்டாக? ஸ்பீட் கண்ட்ரோல். ஸோ ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் மெஷினை நம்ம எத்தனை வழியில் அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ பொதுவாக ஒரு 3 டைப்பில் நம்ம அச்சீவ் பண்ணுவோம். ஸோ ஒன்று ஃபீல்டு ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல், இன்னொன்று ஆர்மேச்சரோட ரெசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல், இன்னொன்று ஆர்மேச்சரோட வோல்டேஜ் கண்ட்ரோல். இந்த 3 வழியில் நம்ம பொதுவாக என் மெஷினோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணியிருப்போம் சார். ஸோ கிளியராக? ஸோ இந்த 3 வழி தான் நம்ம மெஷின்ஸோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்பீட் கண்ட்ரோல் பார்க்க போகிறதுனா டிசி ஷண்ட் மிஷினுக்கு தான். ஓகேங்களா? டிசி ஷண்ட் மோட்டாரோட ஸ்பீட் கண்ட்ரோல். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது, நம்ம ஆல்ரெடி இதை நேற்றே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஸ்பீட் கண்ட்ரோல் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்ப்பா? ஸோ நம்ம இந்த ஸ்பீட் கண்ட்ரோலை எதை பொறுத்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த 3 டைப் அப்படின்னு சொல்லிட்டு, ஒமேகா = VT - IA RA / KA∅. அப்போ therefore இந்த மெத்தடான RAவை தான் நான் இந்த முறை வேரி பண்ண போகிறேன். ஓகேயா? ஸோ இப்போது இதில் என்னோட ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னென்னா ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல். அடுத்ததாக நான் என்னென்ன டைப் ஆஃப் லோடு இருக்குன்றதுக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தேன். ஸோ கான்ஸ்டன்ட் டார்க் லோடு, கான்ஸ்டன்ட் பவர் லோடு அப்படின்னு சொல்லிட்டு. கான்ஸ்டன்ட் டார்க் லோடுனா என்ன ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ என்னோட டார்க் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பிஃபோர் த கேஸ், ஆஃப்டர் த கேஸில். ஸோ கான்ஸ்டன்ட் பவர் லோடுனா என்ன சேமாக இருக்கும், பவர் வில் பி சேம் பிஃபோர் த கேஸ், ஆஃப்டர் த கேஸில். ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் டார்க் லோடு, கான்ஸ்டன்ட் பவர் லோடு உங்களுக்கு தெரியணும். அடுத்ததாக ஸோ ஒரு பேசிக் காமன் திங்கும் சிலர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதில் வந்து அந்த காமனாக இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதையும் நான் உங்களுக்கு பிஃபோராகவே சொல்லிடுறேன். இப்போது மெஷின், ஸோ ஒரு மோட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மோட்டர் எப்போ ரொட்டேட் ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது.
ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நான் தனியாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மோட்டாரோட ரொட்டேஷன்ஸ் எப்போ மோட்டாரோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ மோட்டாரோட டார்க் தட் இஸ் டிஇ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. இது என்னோட மோட்டாரோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க். ஸோ மோட்டார்ஸோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க். டிஇன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க். அடுத்ததா ஸோ டிஇ என்னோட மோட்டாரோட டார்க் இஸ் கிரேட்டர் தேன் த லோடு டார்க். ஓகே. ஸோ லோடு டார்க்கு விடைய மோட்டாரில் அதிகமான டார்க் இருந்தால் ஓகேங்களா. ஸோ டிஎல்ன்றது லோடு டார்க். அப்போ என்னவாகும்? மோட்டார் ஆக்சலரேட் ஆகும். ஸோ இப்போ ஸ்பீடு என்னவாகும்? ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது என்னோட கிவன் ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ அடுத்த கேஸ் என்னோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் இஸ் லெஸ்ஸர் தேன் லோடு டார்க்காக இருந்தால் மோட்டார் டிசலரேட் ஆகும். ஆக்சலரேஷன் டிசலரேஷன் நம்ம பார்த்துருக்கோம்ல, அதுதான். அப்போ மோட்டாரோட ஸ்பீடு என்னவாகும்? ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகும். மோட்டார் ஸ்பீடு பர்டிகுலராக. ஓகேங்களா. ஸோ இதில் கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ எந்த டார்க் மோட்டாரில் அதிகமாக டார்க் இருந்தால் ஸ்பீட் ஆக போகுது. மோட்டாரோட டார்க்கு ஆக்சுவலாக லோடோட டார்க் விட கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்பீட் டவுன் ஆக போகுது. அவ்வளவுதானே. ஸோ அவ்வளோதான். ஓகே. இப்போ நம்ம ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் கண்ட்ரோலில் நம்மளோட மெத்தட் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு விடி மைனஸ் ஐஏ. ஸோ ஆர்ஏ ப்ளஸ் ஆர் எக்ஸ்டர்னல். ஸோ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் பண்ணுறதுனால ஸோ எனக்கு என்ன சேஞ்ச் ஆகும்னா ஸோ அந்த இடத்துல என்னோட விடி மைனஸில் இருக்கான்ல, அப்போ தேர்ஃபோர் இந்த டேர்மில் என்ன ஆகுறான்? இவனோட வேல்யூ இஸ் இன்க்ரீசஸ். அப்போ தேர்ஃபோர் இந்த ஹோல் டேர்மோட வேல்யூ டிக்ரீசஸ். அப்போ தேர்ஃபோர் ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகும். நான் முன்னே இதுதான் நான் சொல்லியிருந்தேன். திஸ் மெத்தட் இஸ் சூட்டபிள் ஒன்லி ஃபார் பிலோ ரேட்டட் ஸ்பீடு. கரெக்டாக? திஸ் மெத்தட் சூட்டபிள் only for below rated speed. கரெக்டா? பிலோ ரேட்டட் ஸ்பீடுக்கு தான் இந்த பர்டிகுலர் மெத்தட் வந்து சூட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ரைட். ஸோ இதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லைல்லப்பா. ஸோ அடுத்ததா இப்போ இதோட கண்டிஷன்ஸ்க்கு நம்ம வருவோம். ஓகேங்களா. இப்போ எப்போ ஆக்சலரேஷன் ஆகும், எப்போ டிசலரேஷன் ஆகும் அப்படின்றதெல்லாம் பேசிக்காக நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அப்போது இந்த இடத்துல இந்த மோட்டர், இந்த கிவன் மோட்டர் எனக்கு ஒரு லோடோட கனெக்ட் ஆச்சுன்னா அப்போ அதோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. அதோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ கேஸ் 1 அண்ட் கேஸ் 2ல பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் 1 ஏன்னா ஸ்பீட் கண்ட்ரோல் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? நார்மலாக என்னோட மோட்டர் 1000 RPMல ரொட்டேட் ஆகிட்டு இருந்துச்சு. சடனாக நான் என்ன பண்ணுறேன்? ஆர் எக்ஸ்டர்னலாக ஆட் பண்ணுறேன். ஆர் எக்ஸ்டர்னல் ஆட் பண்ணதுனால ஸோ வோல்டேஜ் ட்ராப் வந்து என்னவாகுது? ஸோ இந்த இடத்துல வோல்டேஜ் ட்ராப் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ கரெக்டாக ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த கேஸை தான் நான் இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ அதுதான் கேஸ் 1ல். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐஏ அதாவது ஸ்பீடு. ஓகே. கேஸ் 1ஓட ஸ்பீடு எடுத்துக்குவோம். ஸ்பீடு இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 1000 RPM எடுத்துக்குவோம். ஓகேங்களா. ஸோ இந்த கேஸில் ஐஏ வந்து ஐஏ 1ஆக இருக்கான். ஸோ ஸ்பீடு வந்து 1000. ஸோ மீதி திங்ஸ் எல்லாமே ரிமைன் சேம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன் கேஸ் 2 அடுத்த கேஸில் நான் என்ன பண்ணுறேன்னா இஃப் கேஸ் 2 ஐ எம் ஆடட் REX. கரெக்டாக? REX ஆட் ஆனதுனால என்னென்ன காசஸ் அண்ட் எஃபெக்ட் நடக்கும் அப்படின்னு தெரியணும். ஸோ இப்போ ஐஏவை நீங்கள் எழுதுனீங்கன்னா எப்படி எழுதலாம்ப்பா? ஃப்ரம் த எக்ஸ்பிரஷன்லேருந்து ஸோ ஐஏவை எப்படி எழுதலாம் நீங்கள்? ஸோ இப்படி கூட எழுதலாம் நீங்கள். ஐஏ RA இஸ் ஈக்குவலன் டு VT மைனஸ் EB அப்படின்னு சொல்லி எழுதுவோம்ல. ஸோ அதாவது EB ஈக்குவலன் டு VT மைனஸ் IA RA. EB equivalent to VT minus IA
RA அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம். ஃப்ரம் திஸ் அதிலிருந்து இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அந்த பொசிஷன்ஸை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அப்போ IA RA ஈக்குவலன் டு VT மைனஸ் EB அப்படின்னு சொல்லி எழுதுகிறேன். ஸோ எனக்கு என்ன வேணும்னா ஐ நீட் IA. ஓகேங்களா, ஐ நீட் IA. அப்போ இது எப்படி எழுதலாம்? VT மைனஸ் EB டிவைடட் பை RA. இது என்னோட பிஃபோர் கேஸு. கரெக்டாக பிஃபோர் கேஸில் நமக்கு இப்படி தான் இருந்துச்சா? இந்த முறை என்ன பண்ணிட்டேன், ஆர்மேச்சரோட தான் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ டினாமினேட்டர் இன்க்ரீஸ் ஆனதுனால டெஃபினட்டாக என்னவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சர் கரண்ட்டு குறையும். ஓகேங்களா, இப்போது இதெல்லாம் எப்போ நடக்குது? கேஸ் 2ல் நடக்குது. ஓகேங்களா, ஸோ கேஸ் 1ல் நார்மலாக இருந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ கேஸ் 1ல் இதுதான் என்னோட நார்மல் கேஸு, இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கேஸ் 2ல் தான் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆனதுனால ஸோ என்னோட ஆர்மேச்சர் கரண்ட் குறைஞ்சதை நான் பார்த்தேன். அடுத்தது ஆர்மேச்சர் கரண்ட் குறையுது. நமக்கு என்ன தெரியும்? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் இஸ் KA phi IA அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது ஒரு ஷண்ட் மோட்டார் அப்படின்றது தானே நம்ம இந்த கேஸில் பார்த்துட்ருக்கோம். ஷண்ட் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஃப்ளக்ஸ் என்ன? தட் இஸ் கான்ஸ்டன்ட் இல்லைப்பா. ஸோ KAன்றது இட் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். இந்த மோட்டரில் ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ தேர்ஃபோர் என்னோட கரண்ட் டிக்ரீஸ் ஆகுச்சு அப்படின்னா டார்க்கும் டிக்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா, அப்போ என்னோட இந்த மோட்டரில் நீங்கள் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணியிருந்தப்போ ஆர்மேச்சர் கரண்ட் குறைஞ்சிருக்கும்ப்பா. அதனால என்ன குறைஞ்சிருக்கும்னா டார்க்கு குறைஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஆர்மேச்சர் கரண்ட் குறைஞ்சிருக்கும், ஸோ டார்க்கு குறைஞ்சிருக்கும். ஸோ இதனால என்ன ஆயிருக்கும்னா, ஸோ என்னோட டார்க்கு குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ தான் டிசலரேட் ஆகிருக்குன்னு நம்ம பார்த்தோம்ல. என்னோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் இஸ் லெஸர் தேன் த லோடு டார்க்காக இருந்தால். ஸோ இப்போ பாருங்கள், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் இஸ் லெஸர் தேன் த லோடு டார்க்காக இருந்தால் என்னவாகும்? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் டிக்ரீசஸ், மோட்டாரோட ஸ்பீடு ஒமேகா இஸ் டிக்ரீசஸ். இல்லை, இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் குறைஞ்சிருச்சு. இப்போ மோட்டாரை ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஆக்சிலரேஷன் இல்லை. அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் குறைஞ்சதுனால இந்த கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ வி நோ தட் ஸோ இங்கே ஸ்பீடு என்னவாக போகுதுன்னா டிக்ரீஸ் ஆக போகுது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் குறைஞ்சதுனால ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸ்பீடு டிக்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு என்ன தெரியும்ப்பா? அகெயின் இந்த எக்ஸ்பிரஷனும் தெரியும். EB ஈக்குவலன் டு KA phi ஒமேகா அப்படின்ற எக்ஸ்பிரஷனும் எனக்கு தெரியும். அப்போ இங்கே ஸ்பீடு ஒமேகா டிக்ரீஸ் ஆச்சுன்னா அகெயின் EB என்னவாகும்ப்பா? எஸ், EBயும் டிக்ரீஸ் ஆகிடுவோம். ஓகேங்களா, இந்த கேசஸ் தான் நடக்கும்பா. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ண உடனே ஆர்மேச்சர் கரண்ட் குறைய ஆரம்பிச்சிருக்கும். ஓகேங்களா, ஆர்மேச்சர் கரண்ட் குறைஞ்சதுனால என்னோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் குறைய ஆரம்பிச்சிருக்கும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் குறைஞ்சதுனால மோட்டரோட ஸ்பீடு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். மோட்டரோட ஸ்பீடு டிக்ரீஸ் ஆனதுனால என்னோட EB டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அப்போ இந்த இடத்துல வரேன் நான். இப்போ EB என்னவாயிட்டான்? டிக்ரீஸ் ஆயிட்டான். ஓகேங்களா, ஸோ இப்போ EB டிக்ரீஸ் ஆனான்னா அகெயின் இப்போ என்னோட ஆர்மேச்சர் கரண்ட் என்னவாக போகிறான்? எஸ், இன்க்ரீஸ் ஆக போகிறான். ஏன்னா இங்கே 100ன்னு இருக்குப்பா. ஸோ 100 மைனஸ் 50ன்னு இருந்ததை இப்போ இது டிக்ரீஸ் ஆகி 40ன்னு வந்துருச்சு. ஓகே, அப்போ என்னவா இருக்கும்? ரிசல்ட் இன்க்ரீஸ் தானே இருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன். அப்போ EB டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா the decrease in EB increases IA. ஓகே, ஸோ இப்போ அகெயின் என்னவாயிடும்னா என்னோட ஆர்மேச்சர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அகெயின் ஆர்மேச்சர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸோ அடுத்ததான் என்னவாகும்? அகெயின் இப்போ என்னோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு ஒரு 1000 RPMல நான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், திஸ் இஸ் ஸ்பீடு ஒமேகானா 1000 RPMல ரொட்டேட் ஆகிட்டு இருந்தேன். சடனாக நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணுறேன். ஐ எம் ஜஸ்ட் ஆடிங் த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அட் திஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ உடனே என்னவாயிருச்சு? கரண்ட் குறைஞ்சி, டார்க்கு குறைஞ்சி, ஸ்பீடு குறைஞ்சிச்சு. ஸ்பீடு இப்போ என்னவாயிடுச்சுன்னா இட் பிகம்ஸ் 900 RPM. இப்போ என்னவாகுது? சடனாக ஸோ இன்னமும் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்கும். அப்புறம் ஃபர்தராக என்னவாயிருக்கும்னா அப்படியே 900ல் அது ஸ்டடி ஸ்டேட்டை ரீச் ஆகிருக்கும். ஸோ இது என்னோட ஓல்டு ஸ்டடி ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது என்னோட நியூ ஸ்டடி ஸ்டேட். ஓகேங்களா, இது என்னோட ஓல்டு ஸ்டடி ஸ்டேட், இது என்னோட நியூ ஸ்டடி ஸ்டேட். இப்படி தான் சார் என்னோட மெஷின் என்ன பண்ணோம்? ஸோ டிக்ரீஸ் ஆகி அடுத்த ஸ்டடி ஸ்டேட்டை ரீச் பண்ணோம். ஓகே, இப்போ திரும்பவும் நீங்கள் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா அகைன் இது டிக்ரீஸ் ஆகி அடுத்தடுத்த ஸ்டடி ஸ்டேட்டை இப்படி தான் ரீச் பண்ணும் மெஷின். ஓகேங்களா, இதுதான் என்னோட காமனாக ஸ்பீட் கண்ட்ரோலில் நடக்க போகிறது.
நீங்கள் ஈவன் பார்த்துருந்தாலுமே நீங்கள் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறப்ப என்னவாகும்னா சடனாக ஒரு ஸ்லைட் டிக்ரீஸ் இருக்கும், அதுக்கப்புறமா சின்ன ஒரு ஸ்லைட் இன்க்ரிமெண்ட் இருந்திருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் அதுக்கான அர்த்தம். ஓகே, ஒரு 1000 RPMல ரொட்டேட் ஆகிட்டு இருந்தேன்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணதுனால சடனாக என்னவா இருக்கும்னா ஆர்மேச்சர் கரண்ட் குறைஞ்சிட்டு இருக்கும். அடுத்ததாக தான் இந்த ஆர்மேச்சர் கரண்ட் என்னவாகும்னா கீப் ஆன் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, கீப் ஆன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஸ்பீடு வந்து சேமாக இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு கேஸில் ஆர்மேச்சர் கரண்ட்டு சேமாக இருக்கலாம், ஸோ இல்லாமலும் இருக்கலாம். அது எல்லாமே டைப் ஆஃப் லோடை பொறுத்தது தான். ஸ்பீடை மட்டும் தான் நான் இங்கே உங்களுக்கு ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்பீடில் போய் ஸ்டடி ஸ்டேட்டை ரீச் ஆகும். ஓகே, இப்போது இதை ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லோடுக்கு நம்ம பார்ப்போம். அப்போ இன்னும் இதில் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ இது புரியுது இல்லைப்பா? சிம்பிளாக எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறீங்க, கரண்ட் குறைஞ்சா டார்க் குறைஞ்சா. ஸோ டார்க் குறைஞ்சதுனால டிசலரேட் ஆகுது, டிசலரேட்னா ஸ்லோவாகுது. கரெக்டாக? அப்போ இபி கம்மி ஆகுது, இபி கம்மி ஆனதுனால அகெயின் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா திரும்பவும் என்ன டார்க் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி தான் என் மெஷினில் ஸோ அதோட பழைய ஸ்பீட்ல இருந்து புது ஸ்பீடை ரீச் ஆகுது. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் என்னோட ஃபர்ஸ்ட் மெத்தடான என்னோட 2 டைப் ஆஃப் லோடு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் லோடான கான்ஸ்டன்ட் டார்க் லோடுக்கு பார்ப்போம். கான்ஸ்டன்ட் டார்க் லோடுக்கு இந்த ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல் எப்படி இருக்கு? ஓகே, கான்ஸ்டன்ட் டார்க் லோடுக்கு என்னோட ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல் எப்படி இருக்கு? இந்த மெஷினில் நீங்கள் ஒரு ரிசல்ட் மட்டும் சொல்ல முடியும். இந்த மெஷினில் எல்லா கேஸ்லையுமே என்னவா இருக்கும், 5 அப்படின்றது என்னவா இருக்கும்னா கான்ஸ்டன்டாக தான் இருக்கும். ஸோ இது 1000 RPM அப்படின்றது என்னப்பா, தட் இஸ் ω1. இது என்னோட ω2. ஸோ கிளியரா? ஸோ எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்பீட் கண்ட்ரோலில் ω2 must be lesser than ω1 தான் இருக்கும். ஸோ ஏன்னா பிகாஸ் வி ஆடட் ஆர் எக்ஸ்டர்னல். கரெக்டா? இந்த இடத்துல ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட்பா, ஆனால் ω2 எப்பவுமே லெஸ்ஸர் தேன் ω1 இருக்கணும். ஸோ இது என்னோட ω2 நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 900 RPM மாறி இருக்கும் ஸ்டடி ஸ்டேட்டில். ஆனால் ω1 நம்ம என்ன பார்த்தோம், தட் இஸ் 1000 RPM அப்படின்னு சொன்னேன். கரெக்டா? ஸ்பீடு தட் இஸ் 1000 RPM. ஓகே, அப்போது இந்த கேஸில் நான் இதை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இந்த மெஷினில் நான் என்ன எடுத்துக்குவேன்னா ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்டு. ஸோ ω2ஓட ரேஷியோ எப்பவுமே லெஸ்ஸர் தேன் ω1ஓட ரேஷியோவாக இருக்கும். இந்த 2 பேராமீட்டரை நான் வந்து இதுக்கப்புறம் 2 லோடில் யூஸ் பண்ணிக்குவேன். இந்த 2 பேராமீட்டர் எப்படி கிடச்சிச்சுன்னா ஸோ அவர் ஸ்டேட்டில் இருந்து தான் எனக்கு கிடச்சிச்சு. இப்போ ஃபஸ்ட்டு என்னோட கான்ஸ்டன்ட் டார்க் லோடு என்ன எடுத்துக்கிறேன், த லோட் இஸ் வாட், கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ லோட் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் இருந்த என்னோட லோடு TE1னா செகண்ட் கேஸில் என்னோட லோடு TE2. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கேஸில் இருந்த லோடும் செகண்ட் கேஸில் இருந்த லோடும் ரெண்டுமே ஒன்று தான். நமக்கு என்ன தெரியும், டார்க்குன்னா நம்ம எப்படி எழுதுவோம், KA5IA1 KA5IA2. சார் இந்த இடத்துல மெஷினில் ஃப்ளக்ஸை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட், KA இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ ஃபைனலாக இந்த எக்ஸ்பிரஷன் IA1 இஸ் ஈக்குவலன் டு IA2 அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மெஷினில் நீங்கள் ஒரு கான்ஸ்டன்ட் டார்க் லோட கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த ஸ்பீட் கண்ட்ரோலில், இது என்ன ஸ்பீட் கண்ட்ரோல்னா ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் ஸ்பீட் கண்ட்ரோல். ஓகே, இந்த ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் ஸ்பீட் கண்ட்ரோலில் நீங்கள் ஒரு கான்ஸ்டன்ட் டார்க் லோட ஆட் பண்ணீங்கன்னா, ஓகேங்களா, கான்ஸ்டன்ட் டார்க் லோட ஆட் பண்ணீங்கன்னா அதோட ஓல்டு ஸ்டேட்டில் எவ்வளவு கரண்ட் இருந்துச்சோ அதே கரண்ட்டு தான் இருக்கும் சார். ஓகேங்களா? இதுக்கு 2 கிராஃபை நான் வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அ கரண்ட் கிராஃபு. ஸோ கரண்ட் கிராஃபு இது என்னோட IA1. ஸோ ஓல்டு கேஸில் போயிட்டு இருந்த கரண்ட் IA1. இப்போ while adding the external resistance, இப்போ இந்த பாயிண்ட்ல தான் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஓகே, அப்போ என்னவா இருக்கும்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு எஸ் கண்டிப்பாக கரண்ட் டிக்ரீஸ் ஆகி தான் இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே நம்ம அதை தான் பார்த்தோம். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆச்சுன்னா கரண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ கரண்ட் டிக்ரீஸ் ஆகிட்டு அடுத்த ஸ்டேட்டை ரீச் ஆகிறப்போ கரண்ட்டோட வேல்யூ வந்து சேமாக இருக்கும். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல நான் கரண்ட் ஐஏவை தான் சொல்கிறேன். ஓகே, இது என்னோட கரண்ட் ஐஏ, இது என்னோட டைம். ஸோ இது என்னோட IA2. ஸோ இது வந்து கரண்ட் சேமாக இருக்கும், ஆனால் ஸ்பீடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பீடு டிஃபர் ஆகிருக்கும். ஸோ சி இது என்னோட ω1 ஸ்பீடு. அதே எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ண பர்டிகுலர் பாயிண்டில்
ஸ்பீடு அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டையே ரீச் ஆயிருக்காது, இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி ஸ்டடி ஸ்டேட்டை ரீச் ஆயிருச்சு. ஸோ இது என்னோட ஓல்டு ஸ்டடி ஸ்டேட், இது என்னோட நியூ ஸ்டடி ஸ்டேட். இப்போ பாருங்க, எஸ் omega2 இஸ் லெஸர் தேன் omega1 தானே, எல்லா கேஸ்லையுமே இது பொருந்தும். ஓகேங்களா? ஸோ அப்போ தேர்ஃபோர் இங்கே பாருங்க, இது மாதிரி தான் என்னோட டயக்ராம் இருக்க போகுது. ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோட கிராஃப் இது, கரண்டோட கிராஃப் இது. ஸோ இது என்னோட கான்ஸ்டன்ட் டார்க் லோடுக்கான ஒரு கேஸு. ஸோ இந்த இடத்துல ஃப்ளக்ஸும் கேவும் கான்ஸ்டன்டாக இருக்கனால இப்படி தான் என்னோட மெஷின் இருக்கும். பட் சடனாக ஸ்பீடு மட்டும் குறைஞ்சி வந்திருக்கும், ஆனால் கரண்ட்ல எந்த சேஞ்சும் நடந்திருக்காது. ஓகேங்களா? எதனாலனா இந்த லோடு வந்து கான்ஸ்டன்ட் டார்க் லோட கனெக்ட் பண்ணதுனால. ஓகே, அடுத்ததா இதுல நீங்க கான்ஸ்டன்ட் பவர் லோட கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஒருவேளை, so ஒருவேளை the connected load is a constant power load. சார் இந்த கேஸ்ல நமக்கு என்ன தெரியும்? பவர் இஸ் கான்ஸ்டன்ட், P1 is equivalent to P2. so P எப்படி எழுதலாம்? டார்க் இன்டு ஒமேகான்னு எழுதலாமா? ஸோ ஏன்னா நம்ம இது ஆல்ரெடி பார்த்தோம், சாரிப்பா. ஸோ டார்க் இன்டு ஒமேகான்னு நம்ம எழுதலாம்ல. ஸோ நமக்கு என்ன தெரியும் இங்க? நமக்கு என்ன தெரியும்னா பவர் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ ஹி இஸ் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னா 1ன்னு எடுத்துக்கிட்டா எஸ் 1 இஸ் அ கான்ஸ்டன்ட். அப்போ டார்க் இன்டு ஒமேகா அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்போ டார்க்கும் ஒமேகாவும் என்னவா இருக்காம்பா? So torque is inversely proportional to the omega. So இவன் கீழே வந்துருவான். அப்ப torque equivalent to 1 by omega அப்படின்னு வந்துருது. கிளியரா? torque is 1 by omega. ஓகே, அப்ப நான் எப்படி எழுதலாம்? so the T1 is equivalent to 1 by omega 1 அப்படின்னு சொல்லி எழுதலாம். so அதே மாதிரி divided by T2 is equivalent to 1 by omega 2. அது மேல போச்சுன்னா omega 2 அப்படின்னு சொல்லி வந்துரும் சார். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். கான்ஸ்டன்ட் பவர் லோடா இருந்துச்சுன்னா எனக்கு எந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்கும்பா? ஸோ T1 by T2 is equivalent to omega 2 by omega 1. இந்த எக்ஸ்பிரஷன்ல எந்த டவுட்டும் இல்லைல்ல, ஏன்னா இந்த ரெண்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கிறதுனால. ஸோ அடுத்ததான் நமக்கு என்ன தெரியும்? the torque is written as KA phi IA. ஓகே, அப்போ இது T1ன்றனால IA1 KA phi IA1 divided by KA phi IA2 is equivalent to omega 2 divided by omega 1. இப்போ again it is a constant machine, flux is constant. shunt machine இருக்கிறதுனால flux is constant. அப்போ மேலே இருக்கிற நியூமரேட்டரும் இவனும் போயிட்டான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா நம்மளோட கரண்ட் என்னவா இருக்கு நமக்கு தெரியும். ஸோ எப்பவுமே ஒமேகா 2 எல்லா மெஷ் கண்ட்ரோல்லையும் ஸ்பீட் கண்ட்ரோல்லையும் ஒமேகா 2 லெஸர் தேன் ஒமேகா 1 தான் இருக்கும். இது நமக்கு தெரியும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டாக ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இதுதான் நான் பாக்ஸ் போட்டு சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ எப்பவுமே இந்த மெஷினை பொறுத்த வரைக்கும் ஒமேகா 2 லெஸர் தேன் ஒமேகா 1 ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா ஸ்பீட் குறைஞ்சு தான் இருக்கும், ஃப்ளக்ஸ் கான்ஸ்டண்டாக தான் இருக்கும். ஓகே, இப்போ இதை யூஸ் பண்ணுங்க. இது இந்த இடத்துல யூஸ் பண்ணீங்கன்னா எனக்கு IA2 வேணும். IA1 நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் கேஸ்ல போயிருந்த கரண்டோட வேல்யூ எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதனால செகண்ட் கேஸோட கரண்ட்டை தான் நீங்க கண்டுபிடிக்கணும். செகண்ட் கேஸ் கரண்ட் இஸ் ஈக்குவலன்ட் டு IA2 இஸ் ஈக்குவலன்ட் டு எப்படிப்பா வந்திருக்கும்? ஸோ இவன் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ ஒமேகா 1 பை ஒமேகா 2 கரெக்டா? ஒமேகா 1 பை ஒமேகா 2. ஸோ இந்த ஒமேகா 1 அங்கே போயிடுவோம், ஒமேகா 2 இந்த பக்கம் போயிடுவோம், I2 அந்த பக்கம் போயிடும் இன்டூ IA1. ஸோ இப்போ பாருங்க, we know that omega 2 is greater than omega 1. அதாவது omega 2 is lesser than omega 1. omega 1 1000 இல்லப்பா, omega 2 900. ஓகே, இப்போ பாருங்க, ஸோ omega 1 is 1000. ஸோ இது என்னப்பா 900. அப்போ 1000 by 900 டிவைட் பண்ண என்னவாகும்? அப்போ தட் இஸ் கிரேட்டர் தேன் 1.1 அப்படின்னு சொல்லி வரும். ஆல்மோஸ்ட் 1.11. தட் இஸ் கிரேட்டர் தேன் 1 அப்படின்னு நான் சொல்கிறேன். 1 விட அதிகமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா IA2 இஸ் 1.2 IA1 அப்படின்னு வருது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிறேன் 1.2 IA1. அப்போ என்ன தெரியுதுன்னா, இந்த ஸ்பீடு கண்ட்ரோலில் என்னோட ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் ஸ்பீடு கண்ட்ரோலில் நீங்கள் கான்ஸ்டன்ட் பவர்லோட ஆட் பண்ணிங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் கேஸில் இருந்த கரண்ட்டை விட செகண்ட் கேஸோட கரண்ட் அதிகமாக
இருக்க போகுது. கரெக்டா? இப்போ அவனோட கிராஃபை வரைஞ்சிங்கன்னா எஸ் அதே மாதிரி தான் இருக்கும் ஐஏ. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் IA1. ஓகேங்களா? இது என்னோட IA1. திஸ் இஸ் அவர் டைம். ஸோ இப்போ என்ன ஆகுது? ஸோ டிக்ரீஸ் ஆக போகுது, பட் ஆனால் ஒரு இன்க்ரிமெண்ட் ஆகுது பாருங்க, அது இதை விட அதிகமாக இருக்க போகுது. திஸ் இஸ் அவர் நியூ IA2. ஓகே, இது ஓல்டு வேல்யூ, இது அவர் நியூ வேல்யூ. ஸோ கிளியரா? இப்போ பாருங்க, ஸோ எந்த கேஸில் என்ன ஆயிருக்கு? கரண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஸ்பீடில் நோ சேஞ்ச், டிக்ரீஸ் தான் இருக்கும். தௌசண்ட் RPMல இருந்தவன் சடனாக குறைஞ்சி ஸோ அரவுண்ட் 900 RPMக்கு மாறி இருப்பான். ஓகே, திஸ் இஸ் 1000 RPM, 900 RPM. ஸோ இட் இஸ் அவர் ஸ்பீட் வர்சஸ் டைம் கிராஃப். இது என்னோட ஆர்மேச்சர் கரண்ட் வர்சஸ் டைம் கிராஃப். இப்போ புரியுது இல்லைப்பா? இந்த கிராஃப் உங்களுக்கு புரிஞ்சா போதும். இந்த கிராஃப் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, ஏன் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சா போதும். ஸோ ஃப்ரம் திஸ், இந்த கிராஃப்ல இருந்து தான் நான் ரிசல்ட்டையே சொல்ல போறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க கான்ஸ்டன்ட் பவர் லோடுக்கு இந்த கிராஃபை யூஸ் பண்றப்போ என்னவாகுது? இந்த மெஷின் டிராஸ் அ மோர் கரண்ட். அதுவே கான்ஸ்டன்ட் டார்க் லோடுக்கு நீங்க கனெக்ட் பண்றப்ப என்னவாகுது? the machine draws the same current. Correcta? When the DC shunt motor is operated in the constant torque load, so it draws the same amount of previous current. Correct? அப்ப இத நான் நோட்டா சொல்லுவேன். When DC shunt motor connected in armature resistance speed control, ஸோ அதுலேயும் என்ன பர்டிகுலர் லோடு? கான்ஸ்டன்ட் டார்க் லோடாக இருந்தா, இஃப் லோடு இஸ் கான்ஸ்டன்ட் டார்க் லோடாக இருந்தா, இட் ட்ராஸ் சேம் ஆர்மேச்சர் கரண்ட். ஆனால் கான்ஸ்டன்ட் பவர் லோடாக இருந்தா, இஃப் த லோட் இஸ் கான்ஸ்டன்ட் பவர் லோட், it draws more armature current. So நிறைய armature current எடுத்துக்கும். So this leads overheating of armature. இதனால armature ரொம்ப ஹீட் ஆக போகுது. This leads overheating of armature. ஸோ இதனால என்னோட ஆர்மேச்சர் ரொம்ப ஹீட் ஆகுது. ஸோ therefore armature resistance speed control is preferred only for the constant torque load. It is not preferred for the constant power load. Therefore armature resistance speed control is best recommended constant torque load applications. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இட் இஸ் நாட் ப்ரிஃபர்டு ஃபார் த கான்ஸ்டன்ட் பவர் அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் பவர் லோட் அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா இந்த ஸ்பீட் கண்ட்ரோலை ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஸோ புரிஞ்சிச்சு இல்லப்பா? இந்த ஸ்பீட் கண்ட்ரோல் உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லை? என்ன டைப் ஆஃப் லோடில் இதை நம்ம யூஸ் பண்ணணும் இந்த ஸ்பீட் கண்ட்ரோலை அப்படின்றது நமக்கு புரிஞ்சிச்சு இல்லை? கான்ஸ்டன்ட் டார்க் லோடில் நீங்கள் இந்த ஸ்பீட் கண்ட்ரோலை யூஸ் பண்ணீங்கன்னா ஸோ த மெஷின் வில் ரன் ஸ்மூத்லி. ஓகே, அவ்வளோதான்ப்பா. அடுத்த ஸ்பீட் கண்ட்ரோலுக்கு போக போகிறோம். இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல? ஏன்னா டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இது ஈஸி தான்ப்பா. ஜஸ்ட் ஒரு முறை உங்களுக்கு இது புரியலனாலும் அடுத்த முறை இதே வீடியோவை ஸ்லோவாக கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஸோ கவனிச்சிங்கன்னா ஈஸியாக புரிய வந்துடும். ஸோ இதில் உங்களுக்கு தியரி கொஷின் கேட்டாலோ எது மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலோ ஸ்பீட் கண்ட்ரோலில் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. அப்புறமா
next speed control, field flux control. ஓகேங்களா. ஸோ இந்த மெத்தடை நேற்றே நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மெத்தடு ஃபீல்டு ஃப்ளக்ஸ் ஒமேகா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ளக்ஸ். அப்போ ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ திஸ் மெத்தட் இஸ் சூட்டபிள் அபவ் ஸ்பீட் கண்ட்ரோல். above rated speed. ஓகேங்களா. so this method is suitable for the above rated speed control. சார் அடுத்ததா இந்த கேஸ்லயும் நம்ம அங்க பார்த்த அதே மாதிரி பாராமீட்டர்ஸ் டெரைவ் பண்ணலாம். ஸோ இந்த கேஸ்ல போன கேஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? போன கேஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ஃபர்ஸ்டே எழுதி டெரைவ் பண்ணினேன். ஓகேங்களா. இந்த டைரக்ஷன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நான் வந்து அடுத்த லோடை பேஸ் பண்ணி நான் சொல்றேன். ஓகேயா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பீட் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கு, ஒமேகா 2 லெஸர் தென் ஒமேகா 1 இருக்கு. இப்போ அடுத்த ஸ்பீட் கண்ட்ரோல்ல ஃப்ளக்ஸை பொறுத்து ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கு, ஸ்பீட் எப்படி இருக்குன்றதை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேயா. ஸோ இப்போ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் ஐம் டேக்கிங் பிஃபோர் கேஸை எடுத்துக்கிறேன், அதே மாதிரி ஆஃப்டர் கேஸை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கேஸில் என்னோட எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆட் பண்ண போகிறோம்னா என்னோட ஃபீல்டு வைண்டிங்கில் ஆட் பண்ண போகிறோம். போன கேஸில் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆடட் இன் த ஆர்மேச்சர் சர்க்கியூட். ஆனால் இந்த கேஸில் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆடட் இன் த ஃபீல்டு சர்க்கியூட். ஓகே. இந்த இடத்துல பாருங்க எங்கே எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆகுது, ஆர்மேச்சர் சர்க்கியூட். ஓகே. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆடட் இன் த ஆர்மேச்சர் சர்க்கியூட். ஓகே. இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆடட் இன் த ஃபீல்டு சர்க்கியூட். So external resistance is added in the field circuit. ஓகேங்களா. இப்போ இதில் நம்ம பிஃபோர் கேஸ் எழுதலாம். பிஃபோர் REX ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி முன்னே இருந்த அதே எக்ஸ்பிரஷன்ஸ் தான். ஒமேகா இஸ் ஈக்குவலன் டு VT மைனஸ் IA RA டிவைடட் பை KA5 அப்படின்னு இருந்திருக்கும். அடுத்ததாக ஃபீல்டு கரண்ட்டும் எப்படி இருந்திருக்கும்னா ஃபீல்டு கரண்ட் இஸ் VT டிவைடட் பை RF. ஓகே. ஸோ இப்போ இது என்னோட பிஃபோர் கேஸு. ஸோ இப்போ நியூ கேஸ் நம்ம பார்ப்போம். ஆஃப்டர் REX எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆடட். ஆஃப்டர் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இப்போ என்ன ஆயிரும், IF1 எடுத்துக்கிறேன், இது IF2 எடுத்துக்கலாம். This is also omega 1. So இப்போ இந்த கேஸ்ல external resistance is added to the field. So அதனால field current தான் affect ஆக போகுது. இப்போ என்ன ஆயிருக்கும்னா VT divided by RF plus R external. இங்க தான் external resistance add ஆகுது. ஓகேங்களா. ஸோ இப்போ இங்க இது ஆட் ஆனதுனால என்னோட ஃபீல்டு கரண்ட் என்னவாகுதுப்பா, எஸ் ஃபீல்டு கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது. இப்போ பாருங்க ஃபீல்டு கரண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஃபீல்டு ஃப்ளக்ஸ் என்னவா இருக்க போறான்ப்பா, எஸ் இந்த இடத்துல ஃபீல்டு கரண்ட் டிக்ரீஸ் ஆகிறப்போ ஃபீல்டு ஃப்ளக்ஸ் phi-f is directly proportional to the field current. So field current decreases, therefore field flux decreases. See, this is phi1 வந்து ஒரு 2 webbers அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இந்த கேஸில் phi1 வந்து 2 வெப்பர்னு எடுத்துக்கிறேன். ஒமேகா 1ஐயும் நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா தட் இஸ் 1000 RPM அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் கேஸாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இந்த மெத்தடு நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்தோம், இட் இஸ் த அபவ் ரேட்டட் ஸ்பீட் கண்ட்ரோல். அப்போ என்னோட ஒமேகா 2 டெஃபினட்டாக ஃப்ளக்ஸ் குறைச்சதுனால, ஒமேகா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ளக்ஸ் குறைஞ்சதுனால ஒமேகா 2 டெஃபினட்டாக என்னவாயிருப்பான், இன்க்ரீஸ் ஆயிருப்பான்.
அப்போ இதை எழுதிக்கிறேன். அப்போ ஒமேகா 2 எழுதுகிறப்போ 1500 RPM எழுதிக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள் கேஸ்க்கு. ஏன்னா நமக்கு தெரியும் ஃப்ளக்ஸ் குறைஞ்சதுனால ஸோ ஸ்பீடு என்னவா இருக்கணும்னா கண்டிப்பாக இன்க்ரீஸாக இருக்கணும். அடுத்ததா இந்த கேஸில் ஃப்ளக்ஸ் 512 வெபராக இருந்துச்சுன்னா இந்த கேஸில் ஃப்ளக்ஸ் 2 வெபராக இருக்குமா, அதிகமாக இருக்குமா, கம்மியாக இருக்குமான்னு பார்த்தா கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆகிருக்கு. ஆட் ஆனதுனால ஃபீல்டு கரண்ட்டு டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபீல்டு கரண்ட் டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஃபீல்டு ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ தேர்ஃபோர் 5 நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 1 வெபராக மாறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த கேஸில் நடக்கும். இது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்கு முன்னாடி இருந்த வேல்யூஸ், இப்போ இது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறமா இருக்கிற வேல்யூஸ். அப்போ இந்த ரெண்டு வேல்யூஸை வச்சு என்னோட நோட்டை என்னால் ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ ஃப்ளக்ஸில் இந்த முறை என்ன நடக்குதுன்னா எஸ் தி கெட்டிங் சேஞ்ச்டு. ஏன்னா இந்த மெத்தடே ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல் மெத்தடு தானே. அப்போ ஃப்ளக்ஸில் சேஞ்ச் ஆகாதா? எஸ், ஃப்ளக்ஸ் இஸ் சேஞ்சிங். அப்போ இதில் என்னோட ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுது? ஒமேகா 2 இஸ் கிரேட்டர் தேன் ஒமேகா 1 இருக்கான், 5-2 இஸ் லெஸ்ஸர் தேன் 5-1 இருக்கான். அவ்வளோதான் சார். ஓகே, இந்த நோட்டை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிங்க. ஸோ இந்த மெத்தடில் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்க போகுது, ஒமேகா எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் நெக்ஸ்ட் போகலாம்ல. ஸோ நெக்ஸ்ட்டு இவனோட கனெக்ஷன் ஆஃப் ரெண்டு லோடு, டிஃப்ரெண்ட் லோட்ஸ்க்கு இவன் எப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்றத நான் சொல்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு என்னோட லோடு என்ன அப்படின்னா தட் இஸ் அ கான்ஸ்டன்ட் டார்க் லோடு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்மளோட கான்ஸ்டன்ட் டார்க் லோடுக்கு எப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். TE1 is equivalent to TE2. ஸோ நமக்கு என்ன தெரியும்? தட் இஸ் KA 5IA. ஸோ இந்த இடத்துல 1 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அதே மாதிரி KA 5IA2 5-2 எழுதிக்கிறேன். ஏன்னா இந்த ரெண்டு கேஸில் நமக்கு என்ன தெரியும்னா ரெண்டு கேஸோட ஃப்ளக்ஸும் சேம் இல்லை. ஆனால் போன கேஸில் ரெண்டு கேஸோட ஃப்ளக்ஸும் சேம், அதனால கேன்சல் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இந்த கேஸில் ரெண்டு கேஸ்லேயுமே ஃப்ளக்ஸ் சேம் இல்லை. ஃபஸ்ட்டு கேஸ்லேயும் செகண்ட் கேஸ்லேயும் ஃப்ளக்ஸ் வேறு வேறு, KA மட்டும்தான் சேம். நமக்கு என்ன தெரியும்? இப்போ அந்த ஃபங்க்ஷன் எழுதிக்குமா? 5-2 இஸ் லெஸ்ஸர் தேன் 5-1, ஒமேகா 2 இஸ் கிரேட்டர் தேன் ஒமேகா 1. இப்போது எனக்கு நியூ கேஸ் கரண்ட் IA2 தான் வேணும். IA2 வேணும்னா என்ன பண்ணலாம்? 5-1 டிவைடட் பை 5-2 கீழே போட்டுக்கலாமா? கரெக்டாக 5-1 டிவைட் பை 5-2 கீழே வந்துருவானா? அகைன் அங்கே என்ன இருக்கான்? IA1 இருக்கான். இப்போ பாருங்க 5-1 5-2 ரேஷியோ என்னவா இருக்குப்பா? 5-1 5-2 ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5-1 by 5-2 ரேஷியோ பார்த்தா என்ன வரும்? 5-1 இஸ் வாட்? 2 வெபர். 5-2 இஸ் வாட்? 1 வெபர். அப்போ ரேஷியோ என்ன கிடைக்குது? எப்போவுமே கிரேட்டர் தென் 1 தான் கிடைக்கும். ஓகே, எஸ். அப்போது என்னோட ரேஷியோன்றது கிரேட்டர் தென் 1. 5-1 by 5-2 ரேஷியோ இஸ் கிரேட்டர் தென் 1. we know 5-1 by 5-2 ரேஷியோ இஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ இப்போ தேர்ஃபோர் எனக்கு என்ன தெரியும்னா IA2 இஸ் கிரேட்டர் தென் IA1. சார் போன கேஸில் என்னோட கான்ஸ்டன்ட் பவர் லோடுக்கு நடந்த அதே கண்டிஷன்ஸ் இந்த முறை கான்ஸ்டன்ட் டார்க் லோடுக்கு நடந்திருக்கு. ஓகே, அப்போ இவனோட கரண்ட்டை வரைஞ்சிங்க அப்படின்னா திஸ் இஸ் கரண்ட் IA. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் என்னோட கரண்ட் IA1 இங்கே இருந்தான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக என்ன ஆகுறான்? எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஃபீல்டில் ஆட் பண்ணதுனால ஸோ இட் இஸ் அவர் நியூ IA2. IA2 என்னவா இருக்கான்? இன்க்ரீஸாக இருக்கான். டிக்ரீஸ் ஆகிட்டு தான் இன்க்ரீஸ் ஆகும். சடன் இன்க்ரிமெண்ட் இருக்காது. டிக்ரீஸ் ஆகிட்டு அப்புறமா தான் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கேஸில் எனக்கு கரண்ட்டை சொல்லிட்டேன். ஸ்பீடு வரைஞ்சிங்கன்னா எஸ், ஸ்பீடுமே என்னவா இருக்கும்னா இட் இன்க்ரீசஸ் தான். பிகாஸ் இட் இஸ் above rated speed na. ஸோ இது என்னோட வித்தவுட் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஒமேகா 1. ஸோ இதே மாதிரி என்னோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அவ்வளோதான்ப்பா. ஸோ இதில் ஃப்ரம் திஸ் இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது? இந்த கேஸில் இன் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல்
field flux control ல constant torque load takes more armature current. Which may damage the machine, which may overheat the armature circuit, correct? Which overheat the armature circuit. So in the case la இந்த particular load என்னோட armature circuit overheat பண்ண போகுது, which overheat the armature circuit. So again in the case la இது it is not preferred. அப்ப constant flux load ல, அதாவது field flux control method ல என்னோட constant torque load prefer பண்ண மாட்டோம். ஓகேங்களா? அவ்வளவுதான். அடுத்ததா next load நம்ம பார்ப்போம். constant power load இல்ல, ஓகேங்களா? அடுத்ததா நம்மளோட கான்ஸ்டன்ட் பவர் லோடு. ஸோ இந்த கேஸ்ல நமக்கு என்ன தெரியும், அங்க டெரைவ் பண்ண அதே எக்ஸ்பிரஷன்ஸ் இங்கேயும் எடுத்துக்கலாம். தட் இஸ் நத்திங் ராங். இங்க எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்களா, இது வரைக்கும் சேம் தான். இது வரைக்கும் எல்லா கேஸ்லயுமே சேம் தான். கான்ஸ்டன்ட் பவர் லோடுன்னா எல்லாத்துக்குமே இது வந்து சேமா தான் இருக்கும். ஓகேங்களா? இது அப்படியே நான் இங்க எடுத்துக்கிறேன். ஸோ TE1 equivalent to TE2 omega 2 by omega 1. ஸோ அகைன் இது என்ன பண்ணலாம், KA 5IA1 phi1 divided by KA phi 2 IA2 is equivalent to omega 2 by omega 1. We know that இப்போ 5A1 அதிகமா 5A2 அதிகமா இப்பதான் நாம பார்த்தோம். இப்போ பாருங்க 5A1 less அதாவது 5A2 is lesser than 5A1. So omega 2 is greater than omega 1. அவ்வளவுதான் சார். Just use this expression. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணிங்கன்னா அகைன் எனக்கு என்ன வேணும், we need IA2. ஏன்னா நியூ கரண்ட் தான் எனக்கு தேவை. ஏன்னா அந்த மிஷின் ஆர்மேச்சரில் எவ்வளோ கரண்ட் எடுத்துக்குது அப்படின்றத பொறுத்து அதை நான் யூஸ் பண்ணலாமா வேணாமான்றதை நான் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால எப்பவுமே நமக்கு IA2 தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ we need IA2. IA2 வேணும்னா என்ன பண்ணலாம், 5 by 5 கரெக்டாக 5 மேலே போய்டும், 5 கீழே வந்துடுவோம். ஸோ இன்டூ அடுத்து என்ன இருக்கு, சாரிப்பா. ஸோ இவன் இங்கே போயிட்டான்னா 5 by 5 தான் இருப்பான். நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே இவனை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஏன்னா சிம்பிள் தானே, இவனை அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா, ஸோ இவனை இந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகே, இப்போ IA2 is equivalent to ஓகேங்களா? ஸோ IA2 is equivalent to 5 by 5 கரெக்டாக 5 by 5 இன்ட்டு இது மேலே போயிடும். இப்போ கீழே இருக்கிறவன் மேலே போயிடுவான். அதே மாதிரி omega 1 by omega 2. ஓகேங்களா? ஸோ 5 by 5 ஸோ அதே மாதிரி omega 1 by omega 2. ஸோ கிளியர் தானே? இதில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணியிருக்குமா? KA5 KA5 மட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ எனக்கு என்ன வேணும், செகண்ட் கேஸோட கரண்ட் தான் வேணும். அப்போ அவன் மேலே போயிடுவான். ஸோ மேலே போயிட்டான்னா ஸோ 5 by 5 அப்படியே ரிமைனிங் சேம். அடுத்ததான் நெக்ஸ்ட் இவன் omega 2 இருக்கான்ல, ஸோ இந்த omega 2 கீழே வந்துடுவான், omega 1 மேலே போயிடுவான். எஸ், அப்போ ஃபைனலாக ரிமைனிங் IA1 இருப்பான். ஓகேங்களா? ஃபைனலாக ரிமைனிங் IA1 இருப்பான். இப்போ பாருங்கள் 5 by 5 இதோட ரேஷியோஸ்லாம் நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடணும். ஸோ 5 by 5 ரேஷியோ கிரேட்டர் தென் 1 இருக்குமா லெஸர் தென் 1 இருக்குமான்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ 5 by 5 ஸோ 5 by 5 யார் இருக்கிறதுல பெரியவன்.
ஸோ 5 யார் இருக்கிறதுல சின்னவன், அப்போ இவனோட ரேஷியோ இஸ் கிரேட்டர் தென் 1 இருக்கும். அடுத்ததா ஒமேகா 1 யார், omega 1 is lesser value. So clear, omega 1 is lesser value, omega 2 is greater value. சார் நம்ம சின்ன அதாவது இந்த ஆரோ சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கான்றதை பார்த்து தானே சிம்பிளாக சொல்லுவோம். பெருசாக இருக்கிறது வேல்யூ, ஸோ இந்த பெருசாக இருக்கிற பக்கம் வந்து லார்ஜர் வேல்யூ, ஸோ இந்த சைடு இருக்கிறது ஸ்மாலர் வேல்யூ, இப்படி தானே நம்ம எழுதுவோம். அப்போ இவன் லார்ஜர் வேல்யூ, இவன் ஸ்மாலர் வேல்யூ, அப்போ லார்ஜர் வேல்யூ பை ஸ்மாலர் வேல்யூ கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும். அதே மாதிரி தான். ஸோ இங்கே இது வந்து ஸ்மாலர் வேல்யூ இல்லை, திஸ் இஸ் அவர் ஸ்மாலர் வேல்யூ, கீழே லார்ஜர் வேல்யூ இருக்குது, அப்போ திஸ் இஸ் லெஸ்ஸர் தேன் 1 இருக்கும். ஓகே, அப்போ பாருங்க, ஸோ இவன் கிரேட்டர் தேன் 1, இவன் லெஸ்ஸர் தேன் 1. சி எக்ஸாம்பிள், இவன் வந்து ஸோ 1.2% இன்க்ரீஸ் ஆனான்னா இவன் 0.8% இன்க்ரீஸ் ஆகிறான். அடுத்ததாக இங்கே பாருங்க, 1 இஸ் கிரேட்டர் தேன் 1 இருக்குது. கரெக்டாக இதோட ரிசல்ட்டில் 1 இஸ் கிரேட்டர் தேன் 1 இருக்குது, இன்னொன்று லெஸ்ஸர் தேன் 1 இருக்குது. ஸோ கிரேட்டர் தேன் 1 லெஸ்ஸர் தேன் 1 நான் மல்டிப்ளை பண்ணால் ஸோ IA1. ஓகேயா, இப்போ என்னவாயிடுது, இட் பிகம்ஸ் சேம் 1 இன்ட்டு IA1. அப்போ இது என்னவா மாறிடுதுன்னா ஈக்குவலன்ட் டு த IA2. ஓகே, ஏன்னா ஒருத்தனை 1 விட அதிகமான நம்பரால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 1 விட சின்ன நம்பராலே மல்டிப்ளை பண்ணேன்னா அந்த மல்டிப்ளிகேஷன் அந்த மல்டிப்ளிகேஷன்ஸ் என்னவாயிடும், கேன்சல் ஆகிடும். ஓகே, அப்போ ஃப்ரம் திஸ் இந்த ரிசல்ட் எனக்கு என்ன கொடுக்குதுன்னா கான்ஸ்டன்ட் பவர் லோடை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்பீடு அதாவது கரண்ட் பார்த்தீங்கன்னா இட் வில் பி சேம், பட் ஆனால் ஸ்பீடு மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஆர்மேச்சரில் போன கரண்ட் பார்த்தீங்கன்னா சேம் தான். திஸ் இஸ் டைமு, இது நம்மளோட ஆர்மேச்சர் கரண்ட்டு IA. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் IA1. இப்போ ஃபீல்டில் நம்மளோட எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணதுனால டிக்ரிமெண்ட் ஆகிடுச்சு, ஆனதுக்கப்புறமா திரும்பவும் அதே ஸ்டடி ஸ்டேட் வேல்யூவை ரீச் ஆயிருக்கு IA2. ஓகேயா, அப்போ ஸ்பீடோட கிராஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், ஸ்பீடோட கிராஃப் டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதுக்கான ஸ்பீட் கிராஃப் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா this is omega, this is our time, so இது omega 1, so இது நம்மளோட omega 2. அப்போ therefore from this இந்த நோட் பாயிண்ட்ல நீங்க என்ன சொல்லலாம், for a field flux control என்னோட constant power load application requires same amount of previous armature current, therefore it is best recommended. கரெக்டா, அதனால இந்த மெத்தட் தான் என்னோட பெஸ்ட் ரெக்கமெண்டட் இந்த பர்டிகுலர் டிசைனுக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ தேர்ஃபோர் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிடுறேன். ஃபார் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல் ஸோ இது என்ன மெத்தடு, கான்ஸ்டன்ட் பவரா. ஓகேங்களா, ஃபார் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல் கான்ஸ்டன்ட் பவர் லோட் இஸ் பெஸ்ட் ரெக்கமெண்டட். அவ்வளோதான் சார். ஓகேங்களா, ஸோ அதாவது உங்களுக்கு ஆர்மேச்சர் ரெசிஸ்டர் கண்ட்ரோலா இருந்தா எந்த மெத்தடு வந்து பெஸ்டா இருந்துச்சுன்னா கான்ஸ்டன்ட் டார்க் லோடுன்றது பெஸ்டான லோடா இருந்துச்சு. புரியுது இல்ல, இப்போ ஒரு ஸ்பீட் கண்ட்ரோல் பண்றீங்கன்னா அதுக்கு எல்லா லோட்லாம் நீங்க போய் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுப்பா. அந்த லோடோட பிஹேவியர் 1.2 into 0.8ன்றது நான் ஒரு பிளைண்டா எடுத்துக்கிறேன்ப்பா. ஓகேங்களா, இங்க வந்து கிரேட்டர் தேன் 1, இவன் வந்து லெஸ்ஸர் தேன் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ இவனோட ரேஷியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கானோ அதே அளவு தான் இவன் டிக்ரிமெண்ட் ஆயிருப்பான். ஸோ அதனால நான் இங்கே 1.2 0.8 அப்படின்ற ஒரு அப்ராக்சிமேட் பண்ணுறேன். இதோட ப்ராடக்ட் 1 தான் இருக்குன்றது என்னோட அப்ராக்சிமேஷன் தான். இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்ட ஒரு வேல்யூ தான். ஸோ இது கிரேட்டர் தேன் 1 இருக்கும், இவன் லெஸ்ஸர் தேன் 1 இருப்பான். இவனோட ப்ராடக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வில் ரிமைன் சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதோட ப்ராடக்ட் சேமாக தான் இருக்கும். அதை தான் நான் இங்கே மீன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, அதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஃபார் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல் கான்ஸ்டன்ட் பவர் லோடு இஸ் பெஸ்ட் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் பெஸ்ட் ரெக்கமெண்டட்.
ஓகேங்களா? ஸோ புரியுது இல்லை? ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்போ ஃப்ரம் திஸ் இதிலிருந்து நான் ஒரு டயக்ராம் வரைகிறேன். அப்போ எந்த லோடுக்கு என்ன ஸ்பீட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணலாம்? இதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்குதுன்னா சிம்பிள் தான்ப்பா. என்கிட்ட 2-3 ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட் இருக்கு. அதே மாதிரி 2-3 டைப் ஆஃப் லோடு இருக்கு. அப்போ எந்த லோடுக்கு என்ன ஸ்பீட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணணும்னு நம்ம டிசைன் பண்ணணும்ல, அதை தான் நான் டிசைன் பண்ணுறேன். ஒரு கான்ஸ்டன்ட் டார்க் லோடா, அப்போ ஆர்மேச்சர் ரெசிஸ்டர் ஸ்பீட் கண்ட்ரோல் போங்க. கான்ஸ்டன்ட் பவர் லோடா, அப்போ ஃபீல்டு ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல் போங்க. அப்படி போனாதான் உங்களுக்கு ஆர்மேச்சர்ல அதிகமாக ஹீட் ஆகாது, மெஷின் வந்து சேஃப்டியா இருக்கும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்பீட் கண்ட்ரோல் பண்றீங்கன்றதுக்காக மெஷின் டேமேஜ் ஆகக்கூடாது, இல்லை மெஷினோட ப்ராப்பர்ட்டி அதாவது மெஷினோட லைஃப் டைம் குறையக்கூடாது. அதுதான் நம்ம இங்க பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதோட கிராஃபை நான் வரைகிறேன். ஸோ என்னோட கான்ஸ்டன்ட் பவருக்கு இப்படி இருக்கும் கிராஃபு. ஜஸ்ட் இந்த கிராஃபை வரைஞ்சதுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே நான் வந்து ஃபர்ஸ்ட் வரைஞ்சிருக்கிறது என்னோட ஆர்மேச்சர் ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஸ்பீட் கண்ட்ரோல். அடுத்ததான் நெக்ஸ்ட் என்னோட ஃபீல்டு ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல். இது வந்து ஃபீல்டு ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல். ஸோ இது என்னோட ரேட்டட் ஸ்பீடு. திஸ் இஸ் அவர் ஒமேகா ரேட்டட். ஸோ இந்த சைடில் வந்தீங்கன்னா விச் இஸ் ஒமேகா லெஸ்ஸர் தென் ஒமேகா ரேட்டட். ஸோ இந்த சைடில் வந்தீங்கன்னா ஒமேகா இஸ் கிரேட்டர் தென் ஒமேகா ரேட்டட். ஸோ இது ஸ்பீடு. ஸோ இது எய்தர் பவர்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த கலரில் டார்க்கு, க்ரீனில் எழுதியிருந்தா தட் இஸ் பவரு. ஸோ இதில் எழுதியிருந்தா தட் இஸ் டார்க்கு. ஓகேங்களா? இதுதான் அந்த அர்த்தம். இந்த கிராஃப் நான் சொல்லியிருக்கேன்ல, இதுதான் இங்கே மேலே சொன்னதுக்கான அர்த்தம். ஸோ நீங்கள் ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் ஸ்பீட் கண்ட்ரோலில் போனீங்கன்னா தட் இஸ் சூட்டபிள் ஃபார் த கான்ஸ்டன்ட் டார்க் லோடு. அப்போது இந்த அளவுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் கண்ட்ரோலில். ஸோ ஒமேகா லெஸ்ஸர் தென் ஒமேகா ரேட்டடாக இருந்தால் நீங்கள் வந்து ரேட்டட் ஸ்பீடை வந்து ரேட்டட் ஸ்பீடை விட கம்மியான ஸ்பீடில் ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண போகிறீங்கன்னா ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் ஸ்பீட் கண்ட்ரோலை ப்ரிஃபர் பண்ணுறேன். ரேட்டட் ஸ்பீடை விட அதிகமான ஸ்பீடில் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க, ரேட்டட் ஸ்பீடை 1500, அதை விட அதிகமான ஸ்பீட் கண்ட்ரோலில் நீங்கள் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா அப்போது ஸோ இந்த ஃபீல்டு ஃப்ளக்ஸ் கண்ட்ரோலை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை தான் நான் இங்கே மீன் பண்ணுறேன். ஸோ இது என்னோட கான்ஸ்டன்ட் டார்க் லோடு இது. ஸோ இந்த சைடில் என்னோட கான்ஸ்டன்ட் பவர் லோடு. இது வந்து கான்ஸ்டன்ட் டார்க்கு. ஸோ டார்க் வந்து இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறமா டார்க் இங்கே என்னவாகுது? டார்க் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதை நான் ரெட்லேயே வேணால் எழுதிடுறேன். இந்த இடத்துல ரெட்டில் நம்ம போட்டிருக்கோம்ல, ஸோ அது வந்து டார்க் கர்வு. ஓகேங்களா? திஸ் இஸ் அ டார்க் கர்வு. ஸோ இங்கேயே நான் அதை தானே எழுதியிருக்கேன். ரெட்டுன்னு போட்டு டீ போடுறேன்னா என்ன அர்த்தம்னா திஸ் இஸ் டார்க் கர்வு. ஸோ இங்கே டார்க் இஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் எப்போன்னா பிலோ ரேட்டட் ஸ்பீடில். அதையே இதே மெத்தடை நீங்கள் அபோவ் ரேட்டட் ஸ்பீடில் யூஸ் பண்ணீங்கன்னா டார்க் இஸ் டிக்ரீசிங். ஓகேங்களா? ஸோ டார்க் இஸ் டிக்ரீசிங் இன் த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபேஷன். ஸோ அடுத்ததாக இந்த ப்ளூ வரைஞ்சிருக்கேன்ல, அது என்னன்னா தட் இஸ் அ பவர். பவர் இன்க்ரீசிங் லீனியராக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பவர் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? இதுதான் இந்த கிராஃப் எனக்கு மீன் பண்ணுது. அதாவது ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கீங்க, ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறப்போ டார்க் ஒரு ஒமேகா ரேட்டட் வரைக்கும் லீனியராக இருக்குது. அதுக்கு மேலே போனீங்கன்னா டார்க் டிக்ரீஸ் ஆகிடும். அதனால அதுக்கு மேலே இதை யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி தான் ஸோ நீங்கள் கான்ஸ்டன்ட் பவருக்கு ஃபீல்டு ஃப்ளக்ஸ் கண்ட்ரோலில் வரீங்க, அப் டு ரேட்டட் ஸ்பீடு வரைக்கும் ரொம்ப புவராக இருக்குது. அதுக்கு மேலே என்னவா இருக்குன்னா பவர் எனக்கு என்னவா இருக்குன்னா கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. அதனால இந்த ஒமேகா ரேட்டடுக்கு மேலே போகிறப்போ கான்ஸ்டன்ட் பவர் லோட நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் சார் இந்த ரெண்டு ஸ்பீட் கண்ட்ரோல். ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஸ்பீட் கண்ட்ரோல் முடிஞ்சிச்சு. அடுத்ததான் நெக்ஸ்ட் ஸ்பீட் கண்ட்ரோல் போகலாமா? ஆர்மேச்சர் வோல்டேஜ் கண்ட்ரோல். இப்போ இதில் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
ஓகேங்களா. ஸோ ஆர்மேச்சர் வோல்டேஜ் கண்ட்ரோல் போகலாம்ல. ஓகே. ஸோ இப்போ நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன் ஆர்மேச்சர் வோல்டேஜ் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ பிலோ ரேட்டட் ஸ்பீட் கண்ட்ரோல். ஸ்பீட் கேன் பி கண்ட்ரோல்டு பிலோ ரேட்டட். ஸோ என்னோட ஸ்பீடை விட ரொம்ப கம்மியாக தான் என்னால் பண்ண முடியும். ஸோ இப்போ ஸ்பீடோட எக்ஸ்பிரஷன் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், அதுக்கப்புறமா இதை பற்றி இன்னும் நம்ம படிக்கலாம். ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு விடி மைனஸ் IARA KA5. ஓகேங்களா. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்ப்பா, ஆர்மேச்சரோட வோல்டேஜை தான் வேரி பண்ணுறோம். அப்போது என்னோட ஆர்மேச்சர் கரண்ட்டையோ ரெசிஸ்டன்ஸையோ நம்ம என்ன பண்ணல, அதை எந்த சேஞ்சும் பண்ணல. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வோல்டேஜ் VT ஒன்லி வேரியிங், VT இஸ் வேரியிங். அப்போ இவன் என்ன, திஸ் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ என்ன பண்ணிடலாம், கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். அப்போது எக்ஸ்பிரஷன் ஒமேகா இஸ் VT by KA5 அப்படின்ற எக்ஸ்பிரஷன் வரும். ஸோ வோல்டேஜ் நம்ம எப்போ இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். டெர்மினல் வோல்டேஜை நம்ம டிக்ரீஸ் தான் பண்ணணும், இல்லைனா இன்சுலேஷன் ஃபெயில் ஆயிரும். ஓகே. ஸோ அப்போ therefore VT is reducing, we are reducing the VT, டெர்மினல் வோல்டேஜை டிக்ரீஸ் பண்ணுறோம். அப்போது VT டிக்ரீஸ் பண்ணால் ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகும். அப்படியே நம்ம டைரக்டாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்றத நம்ம சொல்லவே முடியாது. ஸோ வை, பிகாஸ் இட் இஸ் அ ஷண்ட் மோட்டார்னா. ஷண்ட் மோட்டாரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இது என்னோட ஃபீல்ட் வைண்டிங், திஸ் இஸ் அவர் ஆர்மேச்சர். ஸோ அடுத்ததாக திஸ் இஸ் அவர் VT. ஸோ இப்போது ஃபீல்டு கரண்ட்டை போய் பாருங்கள், ஃபீல்டு கரண்ட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் VT. So IF is a function of VT divided by RF. இப்போ பாருங்க, அந்த இடத்துல நீங்கள் VTயை குறைச்சிங்கன்னா ஸோ டெர்மினலில் மட்டும் குறையல, ஸ்பீடு மட்டும் குறையல, இங்கே என்ன ஆகுது பாருங்க. ஸோ இங்கே VT குறைஞ்சிச்சுன்னா ஃபீல்டு கரண்ட் குறையுது, ஃபீல்டு கரண்ட் குறைஞ்சிச்சுன்னா ஃபீல்டு ஃப்ளக்ஸ் என்னவாகுது, குறையுது. அப்போ நீங்கள் நியூமரேட்டர் குறைச்சதுனால டினாமினேட்டரும் சேர்ந்து தான் குறையுது, நியூமரேட்டர் மட்டும் எனக்கு குறையலை. Torque decreasing, why? Omega symbol is given sir in graph. நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, இதுக்கு மேலே நீங்கள் மோட்டரை ஸ்பீடு இப்போது இந்த ஸ்பீடுக்கு வரைக்கும் ஆப்ரேட் பண்ணால் எப்படி இருக்குது, இதுக்கு கீழே போகிறது என்ன மீன் பண்ணுதுன்னா பிலோ ரேட்டட் ஸ்பீடில் ஆப்ரேட் பண்ணுறதை மீன் பண்ணுது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் போகிறத எதை மீன் பண்ணுதுன்னா அபவ் ரேட்டட் ஸ்பீடில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதை மீன் பண்ணுது. இது அபவ் ரேட்டட் ஸ்பீடில் நீங்கள் போகிறத மீன் பண்ணுது, இது பிலோ ரேட்டட் ஸ்பீடு. ஸோ இந்த பர்டிகுலர் மெத்தடு நீங்கள் கான்ஸ்டன்ட் டார்க் மெத்தடு, அதாவது இது ஒரு டார்க் லோடுப்பா, இந்த ரெட் கலர்ன்றது, ரெட் கலர் இஸ் அ கான்ஸ்டன்ட் டார்க் லோடு. ஓகேங்களா. ஸோ ரெட் கலர் இஸ் அ கான்ஸ்டன்ட் டார்க் லோடோட பிஹேவியரு. அடுத்ததான் இந்த ப்ளூ கலர்ன்றது இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் பவர் லோடோட பிஹேவியரு. ஓகேயா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் லீனியராக இருக்குது, எது வரைக்கும்னா ஒமேகா லெஸர் தென் ஒமேகா ரேட்டட், ரேட்டட் ஸ்பீடுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்பீட் கண்ட்ரோல் இஸ் ப்ராப்பராக இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் அந்த ஸ்பீட் கண்ட்ரோலுக்குள்ளே போனீங்கன்னா ஸோ அதோட பேராமீட்டர் புவராக இருக்குது அப்படின்றத மீன் பண்ணுது. அதே மாதிரி தான் ஸோ இங்கே கான்ஸ்டன்ட் பவர் லோட நீங்கள் ஒமேகா லெஸர் தென் ரேட்டட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது எனக்கு லீனியராக இருக்குது. ஓகேங்களா. ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா ஸோ அது எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. எப்பவுமே நம்ம கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறத தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போனன்ஷியல் டிக்ரீசிங்கோ ஸோ இல்லை அதாவது என்னோட பவர் இன்க்ரிமெண்ட்டோ நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேங்களா. பவரு நீங்கள் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே தான் இருக்கணும், அதே மாதிரி தான் டார்க்கும் அதே மாதிரி தான் இருக்கணும். அதுதான் இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரெயிட் லைனை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் எப்பவுமே. ஓகேங்களா. அடுத்ததா எஸ், அப்போ நான் இங்கே பார்த்தேன்னா என்னோட டெர்மினல் வோல்டேஜ் VT குறையிறது, வெறும்னே VTயை மட்டும் குறையிறது சொல்லலை, ஃப்ளக்ஸும் சேர்ந்து குறையுது. அப்போ ஒமேகா என்னவாகாதுன்னா குறையாது, இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக மாறிடும். ஏன்னா நியூமரேட்டரும் குறைக்கிறீங்க, டினாமினேட்டரும் குறைக்கிறீங்க, கரெக்டாக. அதனால என்னோட ஸ்பீடு என்னவாகாதுன்னா இட் ஓன்ட் டிக்ரீஸ்.
ஓகே, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ டேரெக்டாக ஆர்மேச்சரோட வோல்டேஜை என்னால் கண்ட்ரோல் பண்ணி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளால முடியாது. ஓகேங்களா, இந்த நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக எழுதுறேன். when supply voltage is reduces, field current is also reduces. In same fashion. Therefore operating speed remains constant. Operating speed என்னப்பா remains constant. ஸோ அப்போ நான் இந்த மெத்தட் ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோல் எப்படி தான் சார் நான் பண்ணுறதுன்னா, திஸ் ஸ்பீட் கண்ட்ரோல் கேன் பி ஆப்ரேட்டட். ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஆர்மேச்சர் டெர்மினல் வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ to apply this speed control, we must operate the motor என்னப்பா சிம்பிளா சொல்லலாம். இந்த இடத்துல இந்த VT ஜாயின் ஆயிருக்கிறதுனால தானே இந்த ஃபீல்டு கரண்ட் இந்த VTயோட ஜாயின் ஆயிருக்கிறதுனால தானே பிரச்சனை. அவனோட கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ ஜஸ்ட் ரிமூவ். ஓகே, இவனை வந்து கனெக்ஷன் கொடுத்துருங்க, இவனுக்கு மட்டும் கனெக்ஷன் கொடுங்க. ஸோ இவனோட கனெக்ஷனை தனியாக வச்சுக்கோங்க, இவனோட கனெக்ஷனை தனியாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜை கொடுத்துருங்க. இவன் அஃபெக்ட் ஆக மாட்டான். அப்போ இவன் அஃபெக்ட் ஆகலைன்னா இவன் வந்து டிக்ரீஸ் ஆக மாட்டான். அப்போ ஸ்பீடு என்னவாகாது, கான்ஸ்டன்ட் ஆகாது, ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகும். எஸ், அப்போ இது என்ன மோட்டார்? இதுக்கு பேர் ஷண்ட் மோட்டரா? கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் அ ஷண்ட் மோட்டார். The speed can be controlled speed control பண்ணனா we must operate the motor in separately excited manner. அப்போ ஒரு செப்பரேட்லி எக்ஸைட்டட் மோட்டாருக்கு இதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா, அப்போ தேர்ஃபோர் ஒரு செப்பரேட்லி எக்ஸைட்டட் மோட்டாரை மாற்றினோம்னா இதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த கண்ட்ரோலுக்கு பேர் தான் என்னோட வார்ட் லியோனார்ட் ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட். ஓகேங்களா, ஸோ அடுத்தது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோலுக்கு பேர் என்னன்னா வார்ட் லியோனார்ட் ஸ்பீட் கண்ட்ரோல். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சார் ஒரு மோட்டரை ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு ஜெனரேட்டரை எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா, அந்த ஜெனரேட்டர்லேருந்து தான் நம்ம அந்த VTயை கொடுக்க போகிறோம். இப்போ நமக்கு என்ன VT என்ன ஆகணும், இப்போ நமக்கு வேரி ஆகணும்னு பார்த்தோம்ல, VT/KA5. ஸோ இதுதான் என்னோட ஸ்பீடு ஒமேகா. ஸோ இப்போ இது வேரி ஆகணும்னா என்னால் எப்படி வேரி பண்ண முடியும்? ஸோ வேரியபிள் டெர்மினல் வோல்டேஜ் எப்படி என்னால் கொடுக்க முடியும்? ஸோ தேர்ஃபோர் we are using a generator also. ஸோ ஜெனரேட்டர் மோட்டார் செட்டை தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஒரு ஜெனரேட்டர் மோட்டார் செட் இருந்தால் தான் அந்த ஜெனரேட்டர் என்னோட வேரியபிள் டெர்மினல் வோல்டேஜை கொடுக்கறதுக்காக. ஓகேங்களா, அடுத்ததான் அந்த மோட்டாரை தான் நம்ம ஆக்சுவலாக ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இந்த மோட்டாரோட ஸ்பீட் கண்ட்ரோலுக்காக தான் நம்ம ஒரு ஜெனரேட்டரையே எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஸோ பட் இந்த மெத்தடில் என்ன பிரச்சனைனா, எஸ் ஒரு மோட்டாரோட ஸ்பீட் கண்ட்ரோலுக்காக ஒரு ஜெனரேட்டரை எடுக்கிறதுனால காஸ்ட்லியர் மெத்தடு. ஆனால் இதுக்கு வந்து எனக்கு ஒரு ஸ்டார்டரோ எந்த ஒரு நீடோ தேவையில்லை. ஏன்னா அங்கே ஆல்ரெடி எல்லா ப்ரொவிஷனும் நம்ம இங்கே கொடுத்துருக்கனால ஸ்டார்டர்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் எதுவுமே நமக்கு இங்கே வேண்டாம். ஓகேங்களா, ஸோ அதனால இப்போ இந்த டயக்ராமை ட்ரா பண்ணலாம். ஸோ இது என்னோட ஜெனரேட்டர். ஓகேங்களா, ஸோ EG. ஸோ இந்த ஜெனரேட்டர் தான் என்னோட மோட்டரை எக்ஸைட் பண்ண போகுது. This is EB, again RA. இது நம்மளோட மோட்டார்.
ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஜெனரேட்டர் இஸ் coupled with a 3-phase induction motor. IM அப்படின்றது என்னன்னா 3-phase induction motor. ஸோ இங்கே என்ன பண்ணியிருப்போம்னா இதுக்கு ஒரு ஃபீல்ட் வைண்டிங் செப்பரேட்டாக வச்சுருப்போம். ஏன்னா இவனோட ஃபீல்ட் வைண்டிங்கும் அவனோட ஃபீல்ட் வைண்டிங்கும் தனியாக இருக்கும். ஸோ ஃபீல்ட் வைண்டிங் அஃபெக்ட் ஆகக்கூடாது இதுக்கு நமக்கு. ஸோ ஃபீல்ட் ஃப்ளக்ஸஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தான் ஸோ என்ன பண்ண முடியும்னா இங்கே நம்மளால் இந்த பர்டிகுலர் ஸ்பீட் கண்ட்ரோலில் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஃபீல்டுக்கு சப்ளை கொடுக்குறேன். தட் இஸ் ப்ளஸ் மைனஸ் சப்ளை. இது ஜெனரேட்டரோட ஃபீல்டு ஃப்ளக்ஸ் 5F. ஸோ இது என்னோட மோட்டரோட ஃபீல்டு ஃப்ளக்ஸ் தட் இஸ் 5M. அவ்வளோதான் சார். ஓகே, இதுதான் என்னோட கிவன் டயக்ராம். இந்த கிவன் டயக்ராம் வச்சு உங்களால் ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஃப்ரம் திஸ் இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ ஒமேகா ஈக்குவலன்ட் டு VT by KA 5. ஸோ இந்த இடத்துல 5 இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ இந்த இடத்துல டெர்மினல் வோல்டேஜை வேரி பண்ணுறேன் நான். ஸோ இது எப்படி வேரி பண்ணுறேன்னா ஸோ இந்த ஜெனரேட்டருக்கு தேவையான சப்ளையை நான் மாற்றி கொடுக்கறதுனால இந்த ஒமேகா இஸ் வேரியிங், தேர்ஃபோர் EG இஸ் வேரியிங், தேர்ஃபோர் VT இஸ் வேரியிங். அப்போ இதெல்லாம் மாறதுனால ஸோ இங்கே VT வேரி ஆகுது. அப்போ இந்த மோட்டரோட கப்புளாக இருக்கிற இந்த லோடு, இப்போ இந்த மோட்டர் கூட ஒரு லோடு கப்புளாக இருக்கும்ல, திஸ் இஸ் அ மோட்டர்னா இட் இஸ் அ லோடு. அப்போ அந்த லோடுக்கு என்னோட ரெஸ்பெக்டிவ் ஸ்பீட் கண்ட்ரோல் கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த மெத்தடில் இருக்கிற ஸ்பீட் கண்ட்ரோல். ஸோ இதை பற்றியான தியரிஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதனால இங்கே டைரெக்டாக நம்ம பாயிண்ட்டுக்கு போயிடலாம், நோட் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, இதில் பெருசாக லாஜிக்கலாக எதுவும் மிஸ்டேக் பண்ணுற மாதிரி நமக்கு இல்லை. இதில் அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். டு கண்ட்ரோல் த லோட் ஓவர் அ வைட் ரேஞ்ச். ஸோ இதோட நோட் என்னென்னா ஸோ ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோலுக்கு இந்த வாட் லியோனார்ட் ஸ்பீட் கண்ட்ரோலை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா என்னால் டெர்மினல் வோல்டேஜை வேரி பண்ணி என்னால் மினிமம் ஸ்லோவிலையும் ஒர்க் பண்ண வைக்க முடியும், அதாவது மேக்ஸிமம் ஸ்பீடில் அதோட ரேட்டட் ஸ்பீட்லையும் ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஸோ ஒரு வைட் வேரியேஷன் ஆஃப் கண்ட்ரோல் என்னால் பண்ண முடியுது. மற்ற மெத்தட்லலாம் இது என்னால் பண்ண முடியாது, ஒரு லிமிடேஷன்ஸ் வந்துடும். ஆனால் இந்த மெத்தடில் அது மாதிரி எந்த லிமிடேஷன்ஸும் கிடையாது. அதுதான் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். அதை தான் நான் இங்கே எழுத போகிறேன். டு கண்ட்ரோல் the load over wide range. ஸோ ஒரு வைட் ரேஞ்சாக நீங்கள் ஒரு லோடை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ the separately excited DC generator is best recommended by controlling field current of and terminal voltage. ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஸ்டார்டர்ஸ் வந்து தேவை கிடையாது. ஏன்னா நம்மளே என்ன பண்ணுறோம், ஸோ லோயர் ஸ்பீட்லேருந்து நம்ம தான் அதுக்கு டெர்மினல் வோல்டேஜை கொடுத்து தான் நம்ம தான் அதுக்கு சப்ளையே கொடுக்க போகிறோம். ஸோ கிளியராக நம்ம தான் அதோட சப்ளையே கொடுக்க போகிறோம். அதனால ஸ்டார்டர்ஸ் தேவை கிடையாது. ஸோ மற்ற மோட்டர்ஸ்லாம் நம்ம ஸ்டார்டர்ஸோட நீடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டர்ஸ் ரொம்ப மேண்டேட்டரி. என்னோட டிசி மிஷினில் ஸ்டார்டர்ஸ் ரொம்ப மேண்டேட்டரி. ஓகே, இந்த பர்டிகுலர் ஸ்பீட் கண்ட்ரோலில் மட்டும் நமக்கு ஸ்டார்டர்ஸ் தேவைப்படாது. மற்ற ஸ்பீட் கண்ட்ரோலில் செப்பரேட்டாக உங்களுக்கு ஸ்டார்டர்ஸும் தேவை. ஓகேங்களா. ஸ்டார்டர்ஸ்க்கு இன்னும் நம்ம போல அடுத்த கிளாஸில் நம்ம ஸ்டார்டர்ஸை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அடிஷ்னல் ஸ்டார்டர் சர்க்யூட் இஸ் நாட் ரெக்வயர்டு. additional starter circuit not required. அடுத்ததா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் டெக்னிக்கை என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இதில்
ஓகேங்களா. ஸோ ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் டெக்னிக் கேன் பி இம்ப்ளிமெண்டட். ஸோ இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ். இதில் டிஸ்அட்வான்டேஜ் இல்லையா அப்படின்னா எஸ், வி ஹேவ் டிஸ்அட்வான்டேஜஸ் டூ. ஸோ என்னன்னா அடிஷ்னல் காஸ்ட் ரொம்ப அதிகம்ப்பா, அவ்வளவுதான். இட் இன்க்ரீசஸ் த கேபிட்டல் காஸ்ட். அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம எது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் ஷண்ட் மோட்டார் இஸ் ஓவர். முடிஞ்சிச்சு. இப்போ சீரியஸ் மோட்டாரோட ஸ்பீட் கண்ட்ரோலை பத்தி தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் சீரியஸ் மோட்டார்ஸ். சார் இப்போ நம்ம மேல பார்த்த அதே 3 மெத்தடுக்கும் இதுக்கும் சூட்டபிளா அப்படின்றது எனக்கு தெரியாது. நம்ம காமனா பண்ற மாதிரி பண்ணி பார்ப்போமே. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தடான ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல். இப்போ ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல்னா நமக்கு என்ன தெரியும், இந்த மெஷின் டிசி சீரியஸ் மோட்டார் இது. ஓகே, we have EB RA. இது என்னோட RSC சீரியஸ் வைண்டிங். ஆக்சுவலாக இது என்னோட சப்ளை VT. ஓகே, ஸோ இப்போ VT. ஸோ நமக்கு அங்கே என்ன தெரியும், ஃபார்முலா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு VT மைனஸ் IA RA டிவைடட் பை KA5 அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னென்ன, ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸோட ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணுவோம். தட் இஸ் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோல். அப்போ என்ன பண்ணுவேன், இங்கே ஒரு REXஐ ஆட் பண்ணுறேன். ஓகே, இங்கே ஒரு REXஐ ஆட் பண்ணேன்னா அது பாருங்கள் சிம்பிள் தான். ஸோ இந்த பாத்தில் ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆகுதுன்னா இங்கே வரப்போகிற என்னோட கரண்ட் என்னவாகும்பா, ஸோ டெஃபினட்டாக டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ இந்த கரண்ட்டு தான் என்னோட மொத்த கரண்ட்டுமே, IF IL IA எல்லாமே ஒன்று தான். அப்போ இதுவுமே என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஃபீல்டு கரண்ட் டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஃபீல்டு ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ கிளியரா, அப்போ ஃபீல்டு ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா இந்த மெத்தடு ஸோ சேம் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அதே மாதிரி இல்லை. அடுத்ததான் ஒருவேளை ஃபீல்டில் ஃப்ளக்ஸ் கண்ட்ரோல் நம்ம ரெண்டாவது ஒரு மெத்தட் பார்த்தோமே, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த மெத்தட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போனீங்கன்னா அது எதை மீன் பண்ணுது, என்னோட ஃபீல்டு ஃப்ளக்ஸ் கண்ட்ரோலை மீன் பண்ணுது. ஓகே, அப்போ தேர்ஃபோர் முன்னே நம்ம சொன்ன அதே ஸ்பீட் கண்ட்ரோல்ஸ் இங்கே சூட் ஆகுமான்னா இது வந்து பாசிபிள் கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கிற மோட்டார் இஸ் நாட் அ ஷண்ட் மோட்டார், it is a series motor. The construction is not same as the shunt and series. Constructions different. அப்போ ஸ்பீட் கண்ட்ரோல்லே நான் என்ன பண்ணுறேன்னா டிஃப்ரெண்ட் இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். பட் ஆனால் இந்த இடத்துலையும் நம்மளால் எதை தான் கண்ட்ரோல் பண்ணி தான் பண்ண முடியும்னா ஃபீல்டு ஃப்ளக்ஸை கண்ட்ரோல் பண்ணி தான் மொத்த கேஸ்லையுமே நம்மளால் பண்ண முடியும். ஸோ வேற எந்த ஒரு பாசிபிலிட்டிஸும் கிடையாது. இங்கே என்னால் டெர்மினல் வோல்டேஜை கம்மி பண்ணியோ ஆர்மேச்சரோட ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணியோ சொல்லலாம் பண்ண முடியாது. ஒரே ஒரு வழி, நீங்கள் எந்த மெத்தடாலஜியை யூஸ் பண்ணாலுமே இட் ரெடியூசஸ் த ஃப்ளக்ஸ் தான். சீரிஸ் மோட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மெத்தடாலஜிஸில் போனாலுமே ஃப்ளக்ஸ் ரிடக்ஷன் ஆகி அந்த ஸ்பீட் கண்ட்ரோலில் தான் என்னால் இங்கே பாசிபிளாக பண்ண முடியும். ஸோ அடுத்ததாக அதுக்காக என்ன பண்ணுறேன், ஸோ இந்த மெத்தட்ஸை இப்போ நான் எழுத போகிறேன். நான் ஆல்ரெடி போன கிளாஸ்லேயே கூட கொடுத்துருந்தேன். இப்போ இந்த கிவன் மெத்தட் எல்லாமே என்ன பண்ணுன்னா என்னோட ஃப்ளக்ஸை ரிடக்ஷன் தான் பண்ணும். ஸோ அதாவது என்னோட ஃபீல்டு கரண்ட்டை குறைக்கும். அந்த ஃபீல்டு கரண்ட்டை குறைக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. என்னென்ன வழிமுறைகள் நம்ம சொல்லலாம், அதாவது ஃபீல்டு ஃப்ளக்ஸை குறையணும். ஓகேங்களா, அந்த ஃபீல்டு ஃப்ளக்ஸை குறைக்கணும். we need to reduce this field flux. அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு கரண்ட்டுக்கு ஒரு பாத்தை ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இங்கே 10 ஆம்பியர் வந்துச்சுன்னா முன்ன 10 ஆம்பியர் போயிருக்கும், இப்போ ஒரு 5 ஆம்பியர் இதில் போயிட்டாங்கன்னா 5 ஆம்பியர் தான் ஃபீல்டு ஃப்ளக்ஸில் போவோம். ஸோ ஃபீல்டு கரண்ட் ஃபீல்டு வைண்டிங்கில் போவோம். அப்போ தேர்ஃபோர் ஃபீல்டு ஃப்ளக்ஸ் என்னவாயிடும், ரெடியூஸ் ஆகிடும். கரெக்டா, அப்போ ஒரு ஃபீல்டு ஃப்ளக்ஸ் ரெடியூஸ் ஆகிடும். இந்த மெத்தடுக்கு பேர் தான் ஃபீல்டு டிவைடர் கண்ட்ரோல்.
ஓகேங்களா. இந்த மெத்தட் இஸ் ஃபீல்டு டிவைடர் கண்ட்ரோல். அடுத்ததா சரி இந்த மாதிரி நான் டிவைட் பண்ண விரும்பல, இது மாதிரி டேப்பிங்ஸை ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி டேப்பிங்ஸை ப்ரொவைட் பண்ணுறேன். நான் இந்த டேப்பிங் வழியாக சப்ளையை கொடுக்குறேன். I'm giving the supply through the tapping. ஸோ இப்போது இந்த டேப்பிங் வழியாக நான் சப்ளையை கொடுக்குறேன். அப்போ இது என்னோட செகண்ட் கண்ட்ரோல் ஃபீல்டு டேப்பிங். ஸோ இதுலேயுமே என்ன தான் பண்ண போகிறேன், எல்லா மெத்தட்லேயும் ஃப்ளக்ஸை தான் குறைக்க முடியும், வேறு எதையும் பண்ண முடியாது. அடுத்து இன்டர்லீவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சீரீஸாக இருக்கிறவனை பேரலாக மாற்றுங்க, பேரலாக இருக்கிறவனை சீரீஸாக மாற்றுங்க. அடுத்ததாக கேஸ்கேடுன்னு சொல்லுவாங்க. கேஸ்கேடுனா சீரீஸ் எல்லாமே, இல்லைனா பேரலல். மோட்டர்ஸ் எல்லாமே சீரீஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா மோட்டர்ஸ் எல்லாமே பேரலாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இங்கே இருக்கிற மெத்தடாலஜிஸ். ஓகே, ஸோ இப்போது என்னோட ஃபர்ஸ்ட் மெத்தடை நம்ம பார்க்கலாம். ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ், ஸோ இதை வேணா அப்படியே எழுதிக்குவோம். ஸோ விடி மைனஸ் ஐஏஆர்ஏ டிவைட் பை கேஏ 5. ஒமேகா, ரைட். ஸோ இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா ஃபீல்டு டிவைடர் மெத்தட். ஓகே, இந்த கேஸில் நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன்ல அதே தான்ப்பா. இந்த இடத்துல ஃபீல்டை டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆர்இஎக்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க, பிகாஸ் அது நம்ம கொடுக்கல. ஓகே, இது என்னோட டிவைடர் ரெசிஸ்டன்ஸ் ஆர்இஎக்ஸ். இப்போ இது ஸோ இந்த கேஸில் ஸோ இதுதான் என்னோட ஆர்இஎக்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ என்னோட ஆர்இஎக்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இது என்னவா இருக்குது, ஆட் ஆகலை, தட் பிகம்ஸ் பேரலல். ஆர்ஏ இஸ் பேரலல் வித் ஆர்இஎக்ஸாக மாறுது. ஓகே, ஆர்ஏ இஸ் பேரலல் வித் ஆர்இஎக்ஸாக மாறி இருக்கு. ஜஸ்ட் அது பேரலல்னா அந்த இடத்துல ரிடக்ஷன் ஆகுது அப்படின்லாம் நீங்கள் எடுத்துக்க வேணாம்ப்பா. ஸோ அப்படி எடுத்துக்கிறது கன்ஃபியூஷன் தான். இப்போ என்ன ஆகும்னா ஃபீல்டு கரண்ட்டோட கரண்ட்டு இது, ஃபீல்டு வைண்டிங்கோட கரண்ட்டு, ஃபீல்டு கரண்ட்டு. ஓகே, இது டைவர்ட்டர் கரண்ட். இந்த ஃபீல்டு கரண்ட்டோட எக்ஸ்பிரஷனே என்னால் சொல்ல முடியும். ஃபீல்டு கரண்ட் IF2 இஸ் ஈக்குவலன் டு, இது என்னோட ஆர்மேச்சர் கரண்ட் IA. ஸோ IA இன்டு அடுத்ததா ஃபீல்டு கரண்ட்டில் போகிற ரெசிஸ்டன்ஸ் எப்பவுமே டைவர்ட்டரோட ரெசிஸ்டன்ஸையும், அடுத்ததா R எக்ஸ்டர்னல் ப்ளஸ் RF டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து RF ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ், இது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ தேர்ஃபோர் என்னோட ஃபீல்டு கரண்ட்டில் போக போகிற கரண்ட் இஸ் ஈக்குவலன் டு, the field current is equivalent to IA into R external and R external plus R field depend பண்ணியிருக்கு. அப்போ என்னால் இதை பேஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், என்னோட ஃபீல்டு கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ முடியும். ப்ராபப்ளி நம்ம ஃபீல்டு கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம், ஸோ டிக்ரீஸ் தான் பண்ணுவோம். ஸோ டிக்ரீஸ் பண்ணி என்னோட ஸ்பீடை என்ன பண்ண போகிறோம்னா கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அப்போ இந்த மெத்தட் ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோலு அபவ் ரேட் எடுக்கா பிலோ ரேட் எடுக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எஸ், இந்த எல்லா மெத்தடுமே இருக்கிற எல்லா மெத்தடுமே இட் இஸ் சூட்டபிள் ஒன்லி ஃபார் த டு கண்ட்ரோல் த ஸ்பீட், டு கண்ட்ரோல் ஸ்பீட் above its rated value. ஸோ ஏன் அபவ் இட்ஸ் ரேட்டட் வேல்யூக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்ப்பா, ஃப்ளக்ஸை குறைக்கிறோம். ஸோ ஃப்ளக்ஸை குறைக்கிறதுனால ஸோ இப்படி தான் எனக்கு இந்த பர்டிகுலர் மெத்தட் ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்குது. அடுத்ததான் நெக்ஸ்ட் ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தடு. ஸோ இந்த மெத்தட்ஸ் எப்படின்றத தெரிஞ்சுக்குங்கப்பா. அதை தாண்டி இதில் ரொம்ப நிறைய கொஷின்ஸ்லாம் வராது நமக்கு. ஸோ இந்த மெத்தடில் கேட்கணும்னா இப்படி தான் கேட்க முடியும், ப்ராப்ளமேட்டிக்காக நம்மளால் கேட்க முடியாது. ஆனால் மற்றதுலலாம் நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். ஸோ ப்ராப்ளம்ஸ் கேட்டாலும் இதில் ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும். இதோட டயக்ராமை வச்சு உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும். ஸோ ரெண்டாவது ஃபீல்டு டேப்பிங் கண்ட்ரோல். ஸோ இப்போ அதே மாதிரி தான் இதுவுமே அபவ் ரேட்டட் ஸ்பீடுக்கு தான். இட் இஸ் சூட்டபிள் ஃபார் த அபவ் ரேட்டட் ஸ்பீடு. அடுத்ததா இதில் சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜ்கள் வந்து இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொறுத்து சிலதுக்கு வரும். ஓகேங்களா, அதை மட்டும் நான் இங்கே சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு. இது EBRA, இது நம்மளோட ஆர்மேச்சர்.
ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஃபீல்டில் டேப்பிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ரைட். ஃபீல்டில் டேப்பிங்ஸ் இருக்கும். ஸோ இது டேப்பிங் 1, this is 2 and this is 3. ஸோ இது என்னோட கிவன் சப்ளை. இதுக்கு தான் நம்ம சப்ளை கொடுக்க போகிறோம். தட் இஸ் VT. ஓகேங்களா. ஸோ இப்போ இது என்னோட கிவன் மோட்டார். இந்த கேஸில் ஸோ பொதுவாக நமக்கு என்ன தெரியும், ஸோ ஒரு சீரியஸ் வைண்டிங் மோட்டரை நம்ம டிசைன் பண்ணுறப்பவும் சரி, சீரியஸ் ஜெனரேட்டரை நான் டிசைன் பண்ணுறப்பவும் சரி, சீரியஸ் வைண்டிங்கில் எப்போவுமே ஆர்மேச்சரோட கரண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால NIயில் ஸோ கரண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் டர்ன்ஸை நம்ம டிக்ரிமெண்ட்டாக தான் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த பாயிண்ட் தான் இப்போ நான் எடுத்துக்க போகிறேன். ஆஸ் வி நோ சீரியஸ் வைண்டிங் கன்சிஸ்ட் ஆஃப் லெஸ் நம்பர் ஆஃப் டர்ன். As we know, series winding consists of lesser number of turns. ஓகேங்களா. as we know series winding consists of lesser number of turns. ஸோ இதுலேயே லெஸ்ஸர் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கப்போ இதில் எவ்வளோ டேப்பிங்ஸை கொடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்க? டேப்பிங்னா நத்திங் பட்பா. ஸோ 2 வைண்டிங் சேர்ந்து ஒரு டேப்பிங், அடுத்ததாக 2 ஒயரை சேர்த்து ஒரு டேப்பிங், 2 ஒயர், இது 2 ஒயரை சேர்த்து தனித்தனியாக டேப்பிங்காக நான் பிரிக்கிறேன். இதை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்னே ரொம்ப கம்மியாக இருக்கறனால ஸோ இதில் நம்மளால் டேப்பிங் அதிகமாக ப்ரொவைட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ எப்போவுமே இந்த மிஷினில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா டேப்பிங் அதிகமாக ப்ரொவைட் பண்ண முடியாது. நிறைய ஒரு ஒயரை நிறைய மாதிரி சுற்றி இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதில் நிறைய டேப்பிங்ஸை ப்ரொவைட் பண்ணுறேன். இதுக்கு பேர் தான் டேப்பிங். நிறைய டேப்பிங் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிறதே ஒரு 10 சுற்று தான் இருக்குது. அப்போ இதில் என்னால் 2-3 டேப்பிங்கை தான் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இப்போ 2-3 டேப்பிங்கை மட்டும்தான் ப்ரொவைட் பண்ண முடியுதுன்னா ஸோ இப்போ MMF-ஐ என்னால் எவ்வளோ தான் வேரி பண்ண முடியும், ஃப்ளக்ஸை என்னால் எவ்வளோ தான் வேரி பண்ண முடியும்? ஒன்று இந்த ஸ்டேட்டில் வச்சு வேரி பண்ணலாம், ஸோ அடுத்து இந்த ஸ்டேட்டில் வச்சு வேரி பண்ணலாம். அப்போது வேரியேஷன்ஸ் ரொம்ப கம்மியாகிடுது. ஏன்னா ரொம்ப கம்மியான டேப்பிங் தான் இருக்குது, நம்மளால் நிறைய வேரியேஷன்ஸை கொடுக்க முடியாது. அப்போ வேரியேஷன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக அந்த பாயிண்ட் தான் நான் சொல்ல போகிறேன். Therefore, wide variation of field control cannot be applied. ஸோ அப்போது ஒரு பெரிய வேரியேஷன் ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோலை என்னால் இங்கே ப்ரொவைட் பண்ண முடியாது. புரியுதில்ல. ஸோ அப்போது என்னால் நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற வேரியேஷன் ஆஃப் ஸ்பீடெல்லாம் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்பீட் கண்ட்ரோல் இன்டர்லீவிங் ஆஃப் ஃபீல்ட் வைண்டிங். இந்த மெத்தட்ஸ் எல்லாமே சீரியஸ் மிஷினில் பண்ணுற ஒரு ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட், இன்டர்லீவிங் ஆஃப் ஃபீல்ட் வைண்டிங். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸோ நம்பர் ஆஃப் வைண்டிங்ஸோட கனெக்ஷன்ஸை என்னால் மாற்ற முடியும். ஸோ சீரியஸ் பேரலாக கனெக்ட் பண்ணுறதை மாற்றுவேன். சார் இந்த மாதிரி 4 வைண்டிங்ஸாக என்னால் கொடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி இப்படியும் என்னால் கொடுக்க முடியும். ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுறேன்னா சின்ன சின்ன வைண்டிங்காக தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு தேவைன்னா 4ஐயுமே சீரியஸாக கொடுக்குறேன், இல்லை 4ஐயுமே பேரலாகவும் கொடுக்கலாம். ரைட். இப்போ 4ஐயுமே நான் பேரலாக கொடுத்தாலுமே தட் இஸ் நத்திங் ராங். ஸோ இதுக்கு பேர் தான் இன்டர்லீவிங் ஆஃப் வைண்டிங்.
ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி என்னால் வேரியஸ் பாசிபிலிட்டிஸ்க்கு கொடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல எம்எம்எஃப் என்னவாயிடுதுப்பா? ஸோ இந்த இடத்துல எம்எம்எஃப் பிகம்ஸ் 4 times ரெடியூஸ் ஆகிடுது. ஸோ எம்எம்எஃப் பை 4 மாறுது, இங்கே எம்எம்எஃப் பை 2 மாறுது. ஓகேயா. ஸோ இப்போ இதுதான் என்னோட இன்டர்லீவிங் மெத்தட். ஓகேங்களா. ஸோ இந்த இன்டர்லீவிங் மெத்தட்லேயும் என்னால் என்ன பண்ண முடியும்னா எஸ் வி கேன் கண்ட்ரோல் அவர் ஸ்பீடு. ஸோ லாஸ்ட் மெத்தட் இஸ் அ கேஸ்கேட் கண்ட்ரோல். ஆக்சுவலாக இந்த கேஸ்கேட் கண்ட்ரோலில் நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்தியன் ரயில்வேஸில் நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கேஸ்கேட் கனெக்ஷன். So idhula rendu type, one is a series cascade connection, another one is a parallel cascade connection. First series cascade connection, adutha parallel cascade connection. Sir, cascade na enna artham? So nariya motors are connected, more motors are in series. So idukana artham. So parallel cascade na more motors are in parallel, more motors are in parallel. So Indian Railways la pathina indha mari nariya motors ellame cascade connect panni, adhaadu parallel avo series avo connect panni da nama enna pannittu irukomna, so run panni load vandu share panni rotate pandrom. Okay, இது எல்லாமே motors la, so load vandu share panni nama rotate pandrom. So series cascade connection na enna pandrona, so first enoda oru series motor, adutha adoda armature, இது enoda motor 1, next இது enoda motor 2, அடுத்து அவனோட ஆர்மேச்சர் A2, ஸோ இது என்னோட A1. ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு டோட்டலாக தான் நம்ம என்ன வோல்டேஜ் கொடுப்போம்னா டெர்மினல் வோல்டேஜ் கொடுப்போம். இந்த கேஸ்கேட் கனெக்ஷனில் இந்த 2 or 3 மோட்டர்ஸை நீங்கள் சீரியஸாக கனெக்ட் பண்ணுறீங்களோ, வாட் எவர் பேரலாக கனெக்ட் பண்ணுறீங்களோ, ஸோ அப்படி பண்ணிட்டதுக்கப்புறமா தான் நீங்கள் டோட்டல் வோல்டேஜ் கொடுப்பீங்க. ஸோ அப்போ நீங்கள் கொடுக்குறப்போ, ஸோ இந்த இடத்துல ஃபீல்டு கரண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் சேமாக தான் இருக்கும். IF ஃபஸ்ட்டு மோட்டரோட IF1 இஸ் ஈக்குவலன் டு IF, செகண்ட் மோட்டரோட IF2 இஸ் ஆல்சோ இஸ் ஈக்குவலன் டு IF. ரெண்டு மோட்டர்லையுமே சேம் ஃபீல்டு கரண்ட் தான் போகும். பட் அந்த ரெண்டு மோட்டாரோட வோல்டேஜ், அப்ளைடு வோல்டேஜ் என்னவாக இருக்கும்னா VT/2 மாறி இருக்கும். ஸோ இவனோட வோல்டேஜ் இஸ் அப்ளைடு இஸ் VT/2, ஸோ இவனோட அப்ளைடு வோல்டேஜ் இஸ் ஆல்சோ VT/2. இது என்னோட சீரியஸ் கேஸ்கேட் கனெக்ஷன். ஸோ பேரலல் கேஸ்கேட் கனெக்ஷன்னா என்னன்னா, ஸோ திஸ் இஸ் அவர் மோட்டார் 1 A1 A2. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், வி அப்ளைடு VT. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் VTன்ற டெர்மினல் வோல்டேஜ் தான் வரும். ஆனால் ஸோ இதோட கரண்ட் இஸ் IL லோடு கரண்ட், இல்லைனா IFன்னு எடுத்தீங்கன்னா கூட ஓகே தான். ஸோ IL இது. ஸோ இது என்னென்னா IL/2 இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா IL/2 இருக்கும். ஸோ அதுதான் சார். ஸோ ஒரு கேஸில் என்ன நடக்குதுன்னா, இந்த கரண்ட் இஸ் டிவைடிங், அனதர் கேஸில் என்ன நடக்குதுன்னா வோல்டேஜ் இஸ் டிவைடிங். அப்போ இவனோட ஸ்பீடை நீங்கள் பார்க்கணும்ல, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் இதோட ஸ்பீடோட சேஞ்சஸை நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு சைடில் விச் இஸ் அ சீரியஸ்க்கு, இன்னொரு சைடில் விச் இஸ் பேரலலுக்கு. ஸோ நமக்கு என்ன தெரியும், ஒமேகா இஸ் VT/KA5 அப்படின்றத நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இது என்னோட ஓல்டு வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஓகே தான், ஒமேகா ஓல்டுன்னு கூட எடுத்துக்கோங்க. ஸோ இல்லைனா VT1 அப்படின்னு எடுத்துக்கோங்க, VT1 5/1, ஸோ ஒமேகா 1 அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ நியூ கேஸ்க்கு, ஸோ பிஃபோர் கேஸ்கேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பீட் இது தான். ஓகே, இப்போ ஒமேகா நியூ, ஒமேகா 2 தட் இஸ் நியூ. ஸோ இப்போ என்னவாயிருக்கு, VT என்னவாயிருக்கு, எஸ் டெர்மினல் வோல்டேஜ் இஸ் ஆஃப்டு. ஃபார் சீரியஸ் கனெக்ஷன் டெர்மினல் வோல்டேஜ் ஆஃபாக மாறி இருக்கு. அப்போ VT
divided by 2 divided by flux எனக்கு சேஞ்ச் ஆயிருக்கா? No change in flux. So because IF is same here, correct? No change in flux. Phi is constant, correct? அப்ப remaining phi is phi 1. இது மட்டும் VT 1 by 2 மாறிடுச்சு. இப்ப பாருங்க அந்த 1 by 2 வெளியே வந்துடுது. ஸோ இப்போ இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது? VT 1 divided by KA phi 1. ஸோ இப்போது அந்த KA phi 1 என்னப்பா? That is the rated speed of omega 1. ஸோ போன கேஸோட rated speed. அப்போ therefore so omega 1 divided by 2 which is a speed is reduced by half. ஓகே, ஸோ இந்த கிவன் கனெக்ஷனில் என்னோட ஸ்பீடு என்னவாயிடுது? ஹாஃபாக குறைஞ்சிடுது. ஸோ இப்போ நீங்கள் இதே மாதிரி என் நம்பர் ஆஃப் மோட்டர்ஸை கனெக்ட் பண்ணிங்கன்னா ரெஸ்பெக்டிவாக அதோட ஸ்பீட்ஸும் என்னவா இருக்க போகுதுன்னா சேஞ்சஸ் ஆக போகுது. ஓகேங்களா? என் மோட்டர்ஸை நீங்கள் கேஸ்கேடடாக சீரீஸாக பண்ணுறீங்களோ பேரலாக பண்ணுறீங்களோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி அதோட ஸ்பீடு என்னவாகுதுன்னா குறைஞ்சிட போகுது. ஓகே, இந்த கேஸில் பேரலுக்கும் நம்ம கால்குலேட் பண்ணணும், ரைட்? ஸோ ஒமேகா 1 இஸ் VT 1 by KA phi 1. ஆனால் இந்த கேஸில் ஃப்ளக்ஸு கான்ஸ்டண்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. ஃப்ளக்ஸ் கரண்ட் இஸ் டிவைடட் பை 2, கரெக்டா? IF இஸ் IF by 2 மாறிடுச்சு. அப்போ phi 2 இஸ் phi 1 by 2 மாறிடும். புரியுது இல்லை? என்னோட செகண்ட் கேஸோட ஃப்ளக்ஸ் என்னவாயிடும்னா half and by 2 மாறிடும். அப்போ ஒமேகா 2 நியூ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தட் இஸ் VT 1 divided by, சரி இந்த கேஸில் ரெண்டுமே ஒன்று தான். VT 1 is equal to VT 1 2 ரெண்டுமே ஒன்று தான் இதில். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல VT தான் ஆஃப் ஆகிடுச்சு. இங்கே VT 1 equal to VT 2 ரெண்டுமே ஒன்று தான். அப்போ therefore VT 2ன்னு போட்டாலும் ஒன்று தான். ஸோ VT 1 அப்படின்னு சொல்லி போட்டாலும் ஒன்று தான். KA phi 1 divided by 2 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ கிளியரா? அப்போ therefore இது என்ன ஆகிடும்னா VT 1 divided by KA phi 1 into 2 அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்போ ஃபர்தராக இது 2 into, so that is omega 1. அப்போ speed becomes double. கரெக்டா? ஸ்பீடு இந்த பர்டிகுலர் நீங்கள் பேரலல் கேஸ்கேட் கனெக்ஷன் பண்ணுறப்போ ஸ்பீடு என்ன ஆகுதுன்னா டபுள் ஆகுது சார். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம நோட்டை மட்டும் எழுதிக்குவோம். ஓகே, புரியுது இல்லப்பா? ஸோ நெக்ஸ்ட் நோட், இந்த கேஸ்கேட் கனெக்ஷனில் in this method multiple number of motors are mechanically coupled. In this method multiple number of motors are mechanically coupled. To control a speed of a common load. To control a speed of common load. Okay, so this method is majorly used in traction purpose. அவ்வளோதான் சார். ஸோ ட்ராக்ஷன் பர்பஸ்க்கு எக்ஸாம்பிள் தான் இந்தியன் ரயில்வேஸ். இந்தியன் ரயில்வேஸில் நம்ம என்ன பண்ணுறோம்னா லோட்ஸை ஈக்குவலாக ஷேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? லோட்ஸை ஈக்குவலாக ஷேர் பண்ணி யூஸ் பண்ணுறோம், அவ்வளவுதான்ப்பா. ஸோ ஸ்பீட் கண்ட்ரோலும் நம்மளோட பார்ட் இஸ் ஓவர். அடுத்ததாக லாசஸ் இன் டிசி மிஷின் ஒரு சின்ன டாபிக். ஓகேங்களா? இந்த டாப்பிக்கை பார்த்ததுக்கப்புறமா நம்ம ஒரு பிரேக் போய்க்கலாம். ஸோ பிரேக்கு அப்புறமா ஒரு 5 o'clock திரும்ப நம்ம கிளாஸ் வச்சுக்கலாம். ஸோ 5 o'clock அப்புறமா ஒரு 1.5 hour 1 hour கிளாஸ் தான் இருக்கும். ஸோ அதோட என்னோட டிசி மிஷின்ஸ் கிளாஸ் முடிஞ்சிரும்பா. ஸோ டிசி மிஷினில் இன்னும் 2 டிஸ்கஷன்ஸ் இருக்கும். அதை நான் உங்களுக்கு மண்டே டியூஸ்டே செஷனில் வேணால் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ என்ன இந்த வீக் நம்ம இந்த டிசி மிஷினை முடிச்சிட்டோம்னா அடுத்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஒரு மிஷினை ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ மிஷின்ஸு பவர் சிஸ்டம் தான் ரொம்ப பெரிய ஏரியா. அதை முடிஞ்சிச்சுன்னா அதில் நீங்கள் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும்னா ரேங்க் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ ஈஸி ஆஸ்பரன்ஸ்க்கும் அது ஒரு புது சப்ஜெக்ட். ஸோ தேர்ஃபோர் அதுக்கு இப்போ நீட் இருக்குல்ல. ஸோ அதனால் அதை நம்ம முடிக்கலாம் ஃபஸ்ட்டு.
ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் லாஸஸ் இன் டிசி மெஷின். ஸோ டிசி மெஷினில் பொதுவாக லாஸஸ் என்னென்ன ஆக போகுது? ஓகேங்களா. ஸோ ஒரு டிசி மெஷினோட லாஸை பொதுவாக நம்ம 3 கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ டிசி மெஷினோட லாஸை நம்ம 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா தட் இஸ் மெக்கானிக்கல் லாஸஸ். மெஷினில் என்னோட பேரிங் பார்ட்ஸ் இருக்குது, ரைட். மெஷினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேரிங் இருக்கும், ஸோ அந்த மாதிரி புஷ் இருக்கும், நம்ம பார்த்தோம்ல ப்ரஷ் இருக்கும். ஸோ அது எல்லாமே என்ன பண்ணோம்னா எனக்கு வந்து ஒரு லாஸ் ஆஃப் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு, கரெக்டாக. அந்த லாஸஸ் எல்லாமே மெக்கானிக்கல் லாஸஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக விண்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஏருமே எனக்கு ஒரு அப்போசிஷன் தான். நீங்கள் ஒரு ஏர் அகெயின்ஸ்டாக ரொட்டேட் பண்ணுறீங்கன்னா அப்போது ஏருமே இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் லோடு மாதிரி தான். அப்போது ஏருக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுறீங்கனாலும் அதுவுமே ஒரு லாஸஸ் தான். ஓகேங்களா. அப்போது மெக்கானிக்கல் லாஸஸ் இல்லைன்னா இந்த லாஸையே ஃப்ரிக்ஷன் லாஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ மெக்கானிக்கல் லாஸஸ் ஆர் ஃப்ரிக்ஷன் லாஸஸ். ஸோ இந்த லாஸஸ் பொதுவாக எதனால வருது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். இதே மாதிரி மற்ற என்ன லாஸஸ் இருக்குன்னா என்னோட காப்பர் ஒயரில் லாஸ் ஆகிறதுக்கு பேர் காப்பர் லாஸ். அடுத்ததான் இந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் மீடியம் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கல்ல, அந்த மேக்னெட்டிக் மீடியம்னால ஒரு ஹிஸ்டரிசிஸ் லாஸ், எடி கரண்ட் லாஸ் அக்கர் ஆகும். இந்த 2 லாஸையும் சேர்த்து நம்ம ஐரன் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த 3 லாஸை பற்றி தான் தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லாஸ் நம்மளோட மெக்கானிக்கல் லாஸ் ஆர் ஃப்ரிக்ஷன் லாஸ் தான். இது எதனால வருதுன்னு தெரியுது இல்லை, திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த மெயின்லி டியூ டு ஃபாலோயிங் ரீசன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பிரஷ் ஃப்ரிக்ஷன் லாஸ். பிரஷ்ல அக்கர் ஆகிற ஃப்ரிக்ஷன் லாஸ். செகண்ட் பேரிங்ல அக்கர் ஆகிற ஃப்ரிக்ஷன் லாஸ். பேரிங்ல அக்கர் ஆகிற ஃப்ரிக்ஷன் லாஸ். அடுத்ததா நெக்ஸ்ட் நம்மளோட விண்டில் அக்கர் ஆகிற ஃப்ரிக்ஷன் லாஸ். ஓகேங்களா. ஸோ இந்த 3 லாஸஸ் ஆர் த மேஜர்லி நம்மளோட மெஷின்ல அக்கர் ஆகிற லாஸஸ். ஸோ அடுத்ததா இப்போ இந்த லாஸஸ்லாம் எப்போ அக்கர் ஆகும் சார்? இந்த இடத்துல இந்த லாஸஸ்லாம் எப்போ அக்கர் ஆகும்? மெஷின் ரொட்டேட் ஆகிறப்போ அக்கர் ஆகுமா, இல்லை மெஷின் வந்து ஸ்டேஷனரியாக இருக்குது, ரொட்டேட் ஆகாமல் அப்படியே ஸ்டேஷனரியாக இருக்குது, ஸோ அப்போ அந்த இடத்துல அக்கர் ஆகுறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லாஸஸ் எப்பவுமே மெஷின் ரொட்டேட் ஆகிறப்ப மட்டும்தான் அக்கர் ஆகும். அடுத்ததான் இந்த லாஸஸ் வேரி ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஆஃப் கேஸ் இந்த லாஸஸ் வேரி ஆகாது. ஏன்னா ப்ரஷ்ன்றது சேம் உன்னை எப்படி டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி தான் எப்பவுமே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும். என்னோட பேரிங்கும் அதே மாதிரி தான். பேரிங்கை ரொட்டேட் பண்ணணும்னா முன்ன ஒரு எனர்ஜி கொடுத்தேன்னா அந்த எனர்ஜி தான் எப்பவுமே இருக்கும். ஸோ விண்டுமே என்னவாகும்ப்பா, விண்டுமே ஃபர்ஸ்ட் விண்டோட எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும், அடுத்து விண்டோட எனர்ஜி கம்மியாகும், அந்த மாதிரிலாம் கிடையாது இல்லை. அப்போ இந்த 3 லாஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இட் இஸ் சேம். ஓகேங்களா. இந்த லாஸஸ் எப்பவுமே சேமாக தான் இருக்கும். மேக்னிடியூட் ஆஃப் தீஸ் லாஸஸ் ஸோ எப்பவுமே என்னவா இருக்கும்னா சேமாக தான் இருக்கும். அதனால இந்த லாஸஸை நம்ம என்ன லாஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஸோ விச் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் அ கான்ஸ்டன்ட் லாஸஸ். ஓகேங்களா. இந்த லாஸஸை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா கான்ஸ்டன்ட் லாஸஸ். எதுக்குன்னா ஸோ இந்த லாஸஸ் எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த லாஸஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கான்ஸ்டன்ட் லாஸஸ் சொல்கிறோம். ஓகே. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். தட்ஸ் இட். இதுதான் என்னோட மெக்கானிக்கல் லாஸ் அண்ட் ஃப்ரிக்ஷன் லாஸ். இதை பொறுத்த வரைக்கும் ஸோ ரொம்ப டீட்டெயில்டாகவும் உங்களுக்கு கொஷின்ஸ் போக மாட்டாங்க. ப்ரஷ் லாஸ் எவ்வளவு, ஃப்ரிக்ஷன் லாஸ் எவ்வளவு, விண்டேஜ் லாஸ் எவ்வளவு, அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாலாம் நமக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த லாஸஸ் எப்போ நடக்க போகுது, ஏன் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா. ஸோ இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் போதும். ஸோ இது எப்போவுமே ரோட்டாரை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ரொட்டேட் ஆனால் தான் லாஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த லாஸை நீங்கள் ரொட்டேஷனல் லாஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா ரோட்டார் ரொட்டேட் ஆகிறதுனால லாஸ் ஆச்சு. நீங்கள் ரோட்டாரை ரொட்டேட்டே பண்ணாமல் வச்சுருந்தா ஸோ அப்போ ப்ரெஷ்ஷுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஒர்க் பண்ணவே வேணாம். ஸோ பேரிங்கு ரொட்டேட் ஆயிருக்காது. அப்போ தேர்ஃபோர் இந்த லாஸை நீங்கள் ரொட்டேஷனல் லாஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா ரொட்டேட் ஆனதுனால வர்ற லாஸு. அடுத்ததாக இந்த லாஸஸ் மாறுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாறாது. இந்த லாஸஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. ஸோ த மேக்னிடியூட் ஆஃப் தீஸ் லாஸஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்பீட் ஆஃப் ரோட்டார்.
the magnitude of these losses depends on speed of rotor. Okay, so therefore these losses belongs to rotational losses. So இந்த losses என்னன்னு சொல்லலாம், rotational losses அப்படினு சொல்லிக்கலாம். அடுத்ததா இந்த losses பொறுத்த வரைக்கும் இதோட magnitude மாறுமா அப்படினு சொல்லி பார்த்தோம்னா மாறாது. So correct தானே, the magnitude will not change, the loss magnitude will not change and hence these losses are also known as constant losses. ஓகேங்களா, ஸோ இந்த லாஸஸை நம்ம கான்ஸ்டன்ட் லாஸ்ன்ற கிளாசிஃபிகேஷன்லையும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளவுதான்ப்பா. ஸோ என்னோட ஃப்ரிக்ஷன் லாஸு. ஓகே, அடுத்த லாஸு, அடுத்த ரெண்டு லாஸஸ் இம்பார்ட்டன்ட்டு. பட் ஆனால் இந்த இடத்துல டிசி மிஷினில் ரொம்ப பெருசாக நம்ம அந்த லாஸஸ்க்கு எவ்வளவு குறையுது, எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்றதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் இந்த டிசி மிஷினில் லாஸஸ் பார்ப்போம். இது நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வர்றப்போ இந்த லாஸஸில் சின்ன சின்ன சேஞ்சஸ்க்கும் நம்ம, அதாவது ஃப்ரீக்வன்சி அதிகமான லாஸஸ் எப்படி ஆகுது, ஃப்ரீக்வன்சியில் சேஞ்சஸ் இல்லாமல் வோல்டேஜோட சேஞ்சஸ் ஆனால் லாஸஸ் எப்படி இருக்குது, இல்லை ரெண்டுத்துலேயும் சேஞ்சஸ் ஆனால் லாஸஸ் எப்படி இருக்குது அப்படின்ற பேராமீட்டர்ஸோட நம்ம பார்ப்போம். ஆனால் இங்கே மட்டும் நம்ம அந்த பேராமீட்டர்ஸில் இந்த லாஸஸை பார்க்க மாட்டோம். ஏன்னா இட் இஸ் எ டிசி மிஷின். நமக்கு தெரியும் டிசி மிஷினை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்வன்சின்ற ஒன்று இது கிடையாது. பட் இருந்தாலும் எல்லா இடத்துலையும் ஃப்ரீக்வன்சி இல்லாமல் இல்லை, நம்ம ஒரு இடத்துல மட்டும் பார்த்தோம். ஸோ என்னோட ஆர்மேச்சரோட ஷூ, அதாவது போல், மேக்னெட்டிக் போல் இருக்குல்லப்பா, ஃபீல்டு சிஸ்டமோட ஷூவையும் என்னோட ஆர்மேச்சரையும் நம்ம லேமினேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஆர்மேச்சரும் என்னோட ஷூவையும் லேமினேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு பல்சேட்டிங் லாஸஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த பல்சேட்டிங் தான் என்னோட ஃப்ரீக்வன்சி. ஸோ அந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி ஒரே ஒரு 2 பாயிண்ட்ல மட்டும்தான் எனக்கு ஃப்ரீக்வன்சின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. மற்ற இடத்துல இங்கே ஃப்ரீக்வன்சி பற்றி நம்ம பேசவே மாட்டோம். அதனால இங்கே அந்த லாஸஸை ரொம்ப எலாபரேட்டாக படிக்க மாட்டோம். ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர் வர்றப்ப இந்த லாஸஸை நீங்கள் எலாபரேட்டாக படிப்பீங்க. அப்போ இன்னும் உங்களுக்கு இந்த லாஸஸில் ஐடியாஸ் நல்லா கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் இது ஒரு ஓவர் வியூவாக தான் இருக்கும். ஓகேங்களா, டிசி மிஷினை பொறுத்த வரைக்கும் லாஸஸில் உங்களுக்கு அதிகமாக கொஷின்ஸ் இருக்காது. ஏன்னா இதில் நம்மளால கொஷின் கேட்க முடியாது. கேட்டால் ரொம்ப பேசிக்காக இருக்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் லாஸ் என்னன்னா, தட் இஸ் ஐரன் லாஸ். ஸோ நீங்கள் ஸ்டேட்டார் வைண்டிங்லலாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போல் பிச்சு, ஸோ அந்த மாதிரி போல் கோரு அந்த மற்ற இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட மேக்னெட்டிக் லாஸஸே கிடையாது, தட் இஸ் 0. ஆனால் ஒரு 2 இடத்துல தான் எனக்கு லாஸ் ஆகும். ஒன்று போல் ரோட்டாரு, இன்னொன்று போல் ஷூ. இந்த 2 பிளேஸில் மட்டும்தான் என்னோட ஐரன் லாஸே அக்கர் ஆகும். ஏன்னா அங்கே மட்டும்தான் என்னோட ஃப்ளக்ஸு வேரியபிள் நேச்சர், பல்செட்டிங் டார்க்குன்னு ஒரு டார்க் நான் சொல்லியிருப்பேன், பல்செட்டிங் இஎம்எஃப் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பேன். அந்த இடத்துல தான் எனக்கு ஐரன் லாஸ் அக்கர் ஆகும். மற்ற இடத்துல எங்கேயுமே ஐரன் லாஸஸ் வராது. ஏன்னா ஐரன் லாஸ் இஸ் நத்திங் பட் ஹிஸ்டரிசிஸ் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று எடி கரண்ட் லாஸ். ஸோ ஹிஸ்டரிசிஸ் லாஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி. ஸோ எடி கரண்ட் லாஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ஃப்ரீக்வன்சி ஸ்கொயர். ஸோ ஃப்ரீக்வன்சியே இல்லாத இடத்துலலாம் இந்த லாஸஸ் வரவே வராது. ரைட், ஓகே. ஸோ அதனால இந்த லாஸஸையும் ரொம்ப பெரிய மேனரில் நம்ம படிக்க மாட்டோம். ஸோ இந்த லாஸஸுமே ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட் தான் என் மெஷினில். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ எழுதிக்கலாம். As we know, stator winding is excited with DC current. Stator winding is excited with DC
DC current na namakku theriyum, that is frequency is 0 bracket la kuda eduthikonga. As we know, stator winding is excited with DC current, so frequency is 0. Therefore no iron losses in the stator. Therefore no iron loss occurs in stator except pole shoe. Pole shoe தவிர்த்துட்டு வேற எங்கேயுமே iron loss occur ஆகாது. So but in rotor is rotating in this time invariant field, but the rotor is rotating in this time invariant magnetic field. So here the frequency comes. Here the iron losses are happening. Here the iron losses are occurs. ஓகேங்களா, இங்க iron losses occur ஆகும். அடுத்ததா the rotor iron loss is directly proportional to the speed of rotor. என்னோட ரோட்டாரோட ஸ்பீடை பொறுத்து தான் என்னோட ரோட்டார்ல iron loss ஆகும். ஸோ ரோட்டாரே ஸ்டேஷனரியா இருந்துச்சுன்னா ரோட்டார்லயும் iron loss ஆகாது. பட் ரோட்டாரை ரொட்டேட் பண்றோம்ல, நம்ம ரோட்டார் ரொட்டேட் ஆகிறப்போ ரோட்டார்ல என்னோட iron loss occur ஆகும். ஸோ iron losses in DC machine is directly proportional to speed of rotor. ஓகேங்களா, ஸ்பீட் ஆஃப் ரோட்டாரை பொறுத்து இருக்கும். ஸோ ரோட்டாரை இன்னும் அதிகமாக சுத்துச்சுன்னா ஸோ நிறைய ஐரன் லாஸ் அக்கர் ஆகும். ரோட்டார் ஸ்லோவாக சுத்துச்சுன்னா ரொம்ப கம்மியாக அக்கர் ஆகும். ஸோ we know ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ ஒரு ஜெனரேட்டராக இருந்தால் ஜெனரேட்டர் வில் ஆல்வேஸ் ரொட்டேட்டர்ஸ்னா ரேட்டட் ஸ்பீட்னா. ஸோ we know the generator rotor, ஜெனரேட்டராக இருந்தாலும் பொருந்தும், மோட்டராக இருந்தாலும் பொருந்தும். எதுக்குமே நம்ம ஒரே ஸ்பீடில் தான் ரொட்டேட் பண்ணுவோம், மாற்றியாக ரொட்டேட் பண்ணுவோம். ஒரு மோட்டரை கூட நீங்கள் வாங்கிட்டீங்க, ஸோ அந்த மோட்டரோட ஸ்பீடை 1000 RPMனா 1000 RPMல தான் ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 50, 100, 20, 30, 1000 அந்த மாதிரி மாற்றிலாம் நம்ம ரொட்டேட் பண்ண மாட்டோம்ல. ஸோ அப்போது as we know the generator is operated in constant speed. Generator or motor, ஓகேங்களா, மோட்டார் எதுவாக இருந்தாலும் is operated in constant speed. Therefore the iron losses are constant. ஓகேங்களா, ஸோ எப்போ என்னோட ஜெனரேட்டரை நம்ம கான்ஸ்டன்ட் ஸ்பீட்லேயே ரொட்டேட் பண்ணுறோமோ ஸோ அதனால இந்த ஐரன் லாஸஸும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அப்போ இங்கேயே நான் என்ன சொல்லலாம், இந்த ஐரன் லாஸ் இன் டிசி மிஷின் இட் இஸ் பேஸ்ட் அப்பான் த ஸ்பீட் ஆஃப் ரோட்டார்ன்னு தானே சொல்கிறோம். பாருங்க, ஸ்பீட் ஆஃப் ரோட்டாரை பொறுத்து தான் என் ஐரன் லாஸும் மாறுதுன்னு தானே சொல்கிறேன். அப்போ அகெயின் இந்த இடத்துல ஐரன் லாஸஸ் இஸ் ஆல்சோ நோன் as ரொட்டேஷனல் லாஸஸ். ஸோ ஐரன் லாஸஸ் இன் டிசி மெஷின் is also known as rotational loss. DC machine ல மட்டும் rotational losses அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அவ்வளோதான் சார். iron loss in DC machine is also known as rotational loss. அடுத்ததா தேர்டா நம்மளோட loss is copper loss. சார் காப்பர் லாஸ்னா எங்கெல்லாம் காப்பர் இருக்கு? எஸ், ஆர்மேச்சர் வைண்டிங்ல காப்பர் இருக்கு, ஆர்மேச்சர் சர்க்கியூட் காப்பர் லாஸ் இருக்கு, ஃபீல்டு சர்க்கியூட் காப்பர் லாஸ் இருக்கு. ஸோ எங்கெல்லாம் காப்பர் ஒயர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் அக்கர் ஆகிற லாஸஸ் தான் காப்பர் லாஸ். ஸோ ஆர்மேச்சர் சர்க்கியூட் காப்பர் லாஸ், தட் இஸ் வாட் IA ஸ்கொயர் RA. அதே மாதிரி சீரியஸோட ஆர்மேச்சர் லாஸ், சீரியஸ் ஃபீல்டு காப்பர் லாஸ்,
ஸோ அது என்ன ISE ஸ்கொயர் RSC சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ்னா. அடுத்தது அதே மாதிரி ஷண்ட் ஃபீல்டுலேயும் காப்பர் லாஸ் நடக்கலாம். ஸோ இப்போ ISH ஹோல் ஸ்கொயர் RSH. ஓகேங்களா. ஸோ இந்த லாஸஸ் எல்லாமே we are known as a copper lossன்னு சொல்கிறோம். அடுத்ததா as we know load varies. நமக்கு தெரியும்ல load vary ஆகிறப்போ as we know load varies, armature current IA varies, armature current varies. அப்போ therefore losses also varies. But therefore in the எல்லா losses, all the copper losses are also known as variable losses. The copper losses are also known as variable losses. ஓகேங்களா. the copper losses are also known as variable losses அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. காப்பர் லாஸஸை நம்ம என்ன லாஸஸ்ன்னு சொல்லலாம்னா வேரியபிள் லாஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அடுத்ததா ஒரு மோட்டருக்கு இந்த மொத்த லாஸஸை எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ அவ்வளவுதான்ப்பா, இதில் நம்ம லாஸஸே முடிஞ்சிச்சு. அடுத்ததாக இதோட ரெப்ரசன்டேஷனு மேக்ஸிமம் எஃபிஷியன்சின்னா என்ன, அவ்வளோதான். லாஸஸ் பாயிண்ட்டை முடிஞ்சிடும். ஸோ அடுத்ததாக டெஸ்டிங் தான் இருக்குது. டெஸ்டிங் ஸ்டார்டர்ஸ். ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்கை நம்ம ஆஃப்டர் த கிளாஸ் முடிஞ்சு 5 o'clock ஒரு கிளாஸ் போட்டுக்கலாம். அந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகே. அப்போ தேர்ஃபோர் த டிசி ஷண்ட் மோட்டாரில் அக்கர் ஆகிற லாஸ், டிசி ஷண்ட் மோட்டார் டோட்டல் லாஸு. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் எழுதுனீங்கன்னா டோட்டல் லாஸை நம்ம வேரியஸ் ஃபங்க்ஷனாக எழுதலாம். ஓகே. இந்த லாஸஸை நான் 3 வகையில் எழுதுகிறேன். டோட்டல் லாஸ், ஃப்ரிக்ஷன் லாஸ் ப்ளஸ் ஐரன் லாஸ், அடுத்ததா காப்பர் லாஸ். ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது இல்லை. ஸோ ஃப்ரிக்ஷன் லாஸ், ஐரன் லாஸ், காப்பர் லாஸ் தனித்தனியாக எப்படி நம்ம பார்த்த மாதிரியும் எழுதிக்கலாம். ஸோ இல்லைன்னா ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் லாஸஸ் ஆர் சம்டைம்ஸ் கால்ட் as a stray losses. ஓகேங்களா. இந்த ஃப்ரிக்ஷன் லாஸஸை நம்ம சம்டைம்ஸ் ஸ்ட்ரே லாஸஸ்ன்னு எழுதுவோம். அடுத்ததா VF IF. ஓகேங்களா. ஸோ VI அப்படின்றது என்னப்பா, தட் இஸ் அ பவர்னா ஐரன் லாஸ். இந்த ஐரன் லாஸ் தான் VF IF. ஓகே. அடுத்ததான் நெக்ஸ்ட்டு என்னோட காப்பர் லாஸ் IA ஸ்கொயர் RA. ஓகே. இப்படி நம்ம எழுதலாம். ஓகே. VF IF ப்ளஸ் IA ஸ்கொயர் RF அப்படின்னு எழுதலாம். R, so that is a constant loss. இது ரெண்டுமே சொல்லலாம். நான் இங்கேயே சொல்லியிருப்பேன், ஃப்ரிக்ஷன் லாஸும் கான்ஸ்டன்ட் லாஸ் தான் இருக்கும், ஐரன் லாஸும் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ கரெக்டாக அந்த ரெண்டு லாஸையும் சேர்த்து நம்ம கான்ஸ்டன்ட் லாஸ்ன்னு சொல்லலாம். கான்ஸ்டன்ட் லாஸஸ் ப்ளஸ் வேரியபிள் லாஸ். ஸோ இதுதான் என்னோட டோட்டல் லாஸஸ். ஓகேங்களா. கான்ஸ்டன்ட் லாஸஸ் ப்ளஸ் வேரியபிள் லாஸஸ். அடுத்ததான் நெக்ஸ்ட்டு எஃபிஷியன்சி இன் டிசி மோட்டார். இப்போது டிசி மோட்டாரோட எஃபிஷியன்சி எப்படி டெரைவ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் அ டிசி மோட்டார். சார் பொதுவாக எஃபிஷியன்சி நம்ம எப்படி எழுதலாம்? Efficiency is always written as output power divided by input power. P in அப்படின்னு சொல்லி எழுதுறேன். ஸோ P out divided by P in. ஸோ P outனா என்ன? P in minus losses is known as output power divided by P in. ஸோ இது எப்படி எழுதலாம்? ஸோ 1 minus P in டிவைட் ஆச்சுன்னா 1 ஆகிடும். ஸோ losses divided by P in அப்படின்னு சொல்லி எழுதலாம்.
ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம லாஸஸ் எப்படி எழுதலாம்? லாஸஸ்னா விச் இஸ் அ காப்பர் லாஸ் பிளஸ் கான்ஸ்டன்ட் லாஸ் பிளஸ் வேரியபிள் லாஸஸ்னு எழுதிட்டா இதுதானே லாஸஸ். டோட்டல் லாஸ் என்ன? கான்ஸ்டன்ட் லாஸ் பிளஸ் வேரியபிள் லாஸ்ல. அப்போ அதை எழுதிக்கிறேன். ஸோ கான்ஸ்டன்ட் லாஸை பி சஃபிக்ஸ் சி அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா. வேரியபிள் லாஸை IA ஸ்கொயர் ஆர் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா. ஆறு ஆர் RA அப்படின்னு கூட நான் எடுத்துக்குவேன். இப்போ பாருங்க, ஒன் மைனஸ் பிசி பிளஸ் IA ஸ்கொயர் RA டிவைட் பை பிஇன் அப்படின்னு எழுதுகிறேன். இதில் எந்த ராங்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். கிளியரா? இதில் எந்த தப்பும் இல்லை. ஸோ கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும் நம்ம. கண்டிஷன் இது ஒரு இன்டகிரேஷன் கண்டிஷன், அதாவது டிஃபரன்ஷியேஷன் கண்டிஷன். நம்ம மேத்தமெட்டிக்கில் டீட்டெயில்டாக பார்ப்போம். கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. எனக்கு மேக்ஸிமம் எஃபிஷியன்சி நடக்கணும்னா ஸோ இந்த கிவன் ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் எப்போ 0 ஆகுதோ அப்போ தான் எனக்கோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சி நடக்கும். டி எஃபிஷியன்சி டிவைட் பை டிஐ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ தான் என்னோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சி நடக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்? டி பை டிஐ. ஸோ யாரை பண்ணணும் நான்? 1 மைனஸ் பிசி ப்ளஸ் ஐ ஸ்கொயர் ஆர் டிவைடட் பை பின்னு நம்ம பண்ணணும். ஸோ நீங்கள் 1 இன்டகிரேஷன் பண்ணுறப்போ வில் ரிமைன் கான்ஸ்டண்ட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கல்ல, கான்ஸ்டண்ட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னா தட் பிகம் 0. அடுத்து இந்த இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு மட்டும் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் போதும். டிஐ டிவைடட் பை இன்ட்டு பிசி ப்ளஸ் ஐ ஸ்கொயர் ஆர் டிவைடட் பை இருங்கப்பா ஒரே நிமிஷம் கிளியராக எழுதிக்கும். அந்த 1 பண்ணுறப்ப 0 ஆகிடுதுப்பா, அதனால் அதை நான் விட்டுடுறேன். பிசி ப்ளஸ் ஐ ஸ்கொயர் ஆர் பை பிஇன் அப்படின்னு இருக்குது. அவ்வளோதான். ஓகேங்களா. இப்போ இதை இன்டெக்ரல் பண்ணுறப்போ திஸ் இஸ் டி பை டிஐ யூ பை வி ஃபார்முலா. ஸோ அப்போ இதுக்கு என்னென்னா வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ் டிவைட் பை வி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே. இப்போ அதை நான் சால்வ் பண்ணுறேன். இதை இங்கேயே சால்வ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ வி என்னன்னா திஸ் இஸ் நியூமரேட்டர் இஸ் நோன் அஸ் வி. ஸோ டினாமினேட்டர் இஸ் நோன் அஸ் யூ. ஓகே. இதை சால்வ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா VI 0 plus 2IR minus PC plus I square R into V அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா. ஸோ இது அந்த சைட் போச்சுன்னா ஃபைனலாக எனக்கு என்ன வரும்னா இங்கே 0 is equivalent to ஜஸ்ட் இதை சால்வ் தான் பண்ணுறேன். இதோட ரிசல்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ 2VI square R minus PCV minus VI square R. இங்கே ஒரு ப்ளஸ் வி ஸ்கொயர் ஐ 2V ஸ்கொயர் ஐயா, இங்கே ஒரு மைனஸ் VI ஸ்கொயர் ஆர். அப்போ இங்கே என்ன ஆகிடும்னா ரிமைனிங் ஒரு V ஸ்கொயர் ஐஆர் இருக்கும். அங்கே 2 இருக்குது, 1 போச்சுன்னா 1 இருக்கும். ரைட். அப்போ இந்த சைடில் 0 is equivalent to VI ஸ்கொயர் ஆர் மைனஸ் PCV. அப்போ இந்த அந்த பக்கம் போச்சுன்னா VI square R is equivalent to PCV. So VV cancel ஆச்சுன்னா the PC constant loss is equivalent to I square R, that is variable loss. So இது எதை மீன் பண்ணுதுன்னா the maximum efficiency occurs when the variable loss becomes constant loss. இதுதான் இந்த மீன் பண்ணுது. ஸோ மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எப்போ நடக்கும்னா வேரியபிள் லாஸு என்னோட கான்ஸ்டன்ட் லாஸுக்கு ஈக்குவலாக இருக்கிறப்போ, அதுதான் அந்த கிவன் பாயிண்ட்டு. த மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அக்கர் வென் என்னோட வேரியபிள் லாஸை தான்ப்பா ஈக்குவல் ஆகும். கான்ஸ்டன்ட் லாஸ்ன்றது எப்பவுமே கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. இது எப்பவுமே கான்ஸ்டன்ட். இந்த வேரியபிள் லாஸை தான் நம்ம கான்ஸ்டன்ட் லாஸுக்கு ஈக்குவலாக கொண்டு வருவோம். அப்போ தான் அந்த மேக்ஸிமம் எஃபிஷியன்சி நடக்கும். த மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அக்கர்ஸ் வென் த வேரியபிள் லாஸ் ஆர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் லாஸ்.
ஓகேங்களா. என்னோட வேரியபிள் லாஸை தான் நம்ம வேரி பண்ண முடியும், கான்ஸ்டன்ட் லாஸை வேரி பண்ண முடியாது. அதோட நேமே இன்னசென்ட் அதுதான் மீன் பண்ணுது. கான்ஸ்டன்ட் லாஸஸ் ஆர் கான்ஸ்டன்ட், வேரியபிள் லாஸை தான் நம்ம வேரி பண்ணி ஸோ ஈக்குவலன்ட் டு த கான்ஸ்டன்ட் லாஸ்க்கு கொண்டு வந்தோம்னா அப்போ அந்த மோட்டர் மேக்ஸிமம் எஃபிஷியன்சிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத எனக்கு மீன் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இந்த கேஸில் தான் என்னோட மோட்டர் மேக்ஸிமம் எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லுதுப்பா. ஓகேங்களா. ஸோ அப் டு திஸ் இந்த கிளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒரு 5 o'clock செஷனில் ரிமைனிங் பார்ட் ஆஃப் டிசி மிஷினை என்ன பண்ணிடலாம்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். அஸ் ஆஃப் நவ் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஸோ இந்த வீக்கில் உங்களுக்கு டிசி மிஷின்ஸ் முடிஞ்சிடும். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஏரியா அண்ட் ரொம்ப ஈஸியான ஏரியா. ஸோ ப்ராப்பராக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அதை வரையும் ப்ராப்பராக படிங்க. ஸோ ஈஸியாக உங்களால் மார்க் வாங்க முடியும். ஸோ 5 o'clock நம்ம அடுத்த செஷனில் மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ. ஓகேங்களா. இன்றைக்கி டிஸ்கஷன் பண்ண முடியல, ஸோ இந்த கிளாஸஸே கம்ப்ளீட் பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா மண்டேலேருந்து ஃபர்தராக டிஸ்கஷன்ஸை முடிச்சுக்குவோம். ஓகேங்களா. தேங்க்யூ.